smoking causes cancer. Sir, 0 to 100 in just 5.6 seconds with a top speed of 250 kilometers per hour. The power is 345 bhp, sir. All disc brakes set up with ABS, EBD, brake assistance and ESP. Oh. In safety, it has 12 airbags with compulsion and a massager function, a mini fridge Oh. and night vision assistance, solar sunroof, Wow. and have n number of features. అప్పుడు ఏసీ లేదా? Excuse me, sir? లేదు, ఏసీ అది కంపెనీ ఇస్తుందా లేకపోతే డబ్బులు ఇచ్చి బయట నుంచి కొనిపెట్టుకోవాలా? సార్ ఇదంతా ఇంటర్నేషనల్ స్టాండర్డ్ కార్ సార్. కమ్ విత్ ఏసీ హ్యావింగ్ ఇంటర్నేషనల్ స్టాండర్డ్స్. ఓ, ఏసీ ఉందా అని అడిగేది టైర్ ఉందా అని అడిగేలాగా సార్. యా బట్ దిస్ కలర్ విల్ నాట్ లైక్ మై వైఫ్. ఓకే, వీ హ్యావ్ ఆప్షన్స్ ఫర్ కలర్ సార్. కమ్ సార్, ఐల్ షో యూ. అలాగైతే ఐ షుడ్ హావ్ బీన్ ఫైనలైజ్ టుమారో. కమ్ విత్ మై వైఫ్. ఓకే సరే, okay, వస్తానే. సార్ యువర్ విజిటింగ్ కార్డ్ ప్లీజ్. ఓ ఇదిగో. ఓకే, థ్యాంక్ యూ సార్. రంజిత్ వివి జానకి టైలర్స్. India is developing. One 12217843336. కేస్ 110896. అది కూడా లేదు. సరే, ఇది చూద్దాం. 8th ప్రసాద్ இருக்கான்னு பார்ப்போம். 8132. டிக்கெட் காசு வேஸ்டா போயிடுச்சு. இந்த சிக்கின் பூட்டான் இருக்கே, எந்த காலத்திலயும் உருப்படாது. ఏందన్నా ఈసారి కూడా లాటరీ తగలలేదా? சிக்கின் பூட்டான் காரினே பம்பர். அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டும் தான் நான் இதை வாங்கினது. அதுவும் லாட்டரி தடை செய்யப்பட்ட இந்த தமிழ்நாட்டுல பிளாக்ல வாங்கின டிக்கெட் இது. అలాగా? నీకు ఒక విషయం తెలుసా ముత్తు? ఏందన్నా? இந்த பம்பரை விட ஜாஸ்தியா சம்பாதிக்கிற బిజినెస్ అది ఎప్పుడూ எனக்கு தெரியும். అప్పుడెందుకు ఆ బిజినెస్ చేయలేదు? అది చేయడానికి డబ్బులు లేవుగా చేతిలో. డబ్బులుంటే ఎందుకన్నా బిజినెస్ చేయాలి? ఆ డబ్బులు పెట్టుకుని తినేసి బాగా ఖర్చు పెట్టి బాగా ఎన్టీఆర్ సినిమా చూసి ఎంజాయ్ చేయొచ్చు కదా. ఫస్ట్ ఆఫ్ ఆల్ యూ డోంట్ నో వాట్ ఇస్ ఎకనామిక్స్ ఇస్ హ్యాపెనింగ్. அது கூட தெரியாது உனக்கு. இதெல்லாம் சொன்னா புரியாது. அண்ணா உன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. 5 வருஷம் ஒரு கட்சி, 5 வருஷம் இன்னொரு கட்சி, 2 பேரும் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணி அங்க என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்க? நம்மளோட காட்ஸ் ஓன் கண்ட்ரி பத்தி தான் சொல்றேன். மாசம் ஆனா மினிமம் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு எந்த காரணம் கிடையாது. பவர் கட்டு, எண்டோ சல்ஃபர், இப்பதான் முல்லை பெரியார். பிரச்சனைகளே இல்லாத ஏதாவது ஒரு மாநிலம் இங்க இருக்கா? டெல்லியில ஊழல், காஷ்மீர்ல தீவிரவாதிங்க, மும்பையில அண்டர்வேல்டு, பீகார்ல நக்சலைட். ஆனா சாதாரண குடிமகனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவனோட பிரச்சனை என்னன்னா அடிப்படை வசதிகள் தேவை. கண்டுபிடிக்கிட்டு அந்த ஸ்டேட்டை ஓவர் பிரிட்ஜ்னு சொல்றதுக்குள்ள ஓவர் பிரிட்ஜ், மெட்ரோன்னு சொல்றதுக்குள்ளேயே மெட்ரோ, ஐடி கோர்டோர், டெக்ஸ்டைல் பார்க்கு. அதுக்கு நடுவுல புற்றுல தேங்காய் போடுற மாதிரி 2G ஸ்பெக்ட்ரம், பூமி கும்பகோணம். அது நடுவுல ஒரு வேடிக்கைக்காக சொந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு அந்த அரசியல்வாதிங்க மக்களையும் நல்லா பாத்துக்கிறாங்க. ஆந்திரால அப்படியா தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான். அந்த காலத்துல வண்டி ஏறி வந்ததால நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம். அது சரிதான். வேலை தேடி வந்த நான் மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் ஆயிட்டேன். நடிகை நகரத்துக்கு வந்த நீ நம்பர் 1 தையல்காரன் ஆயிட்டேன். இது எல்லாமே நம்ம விதிதான். பாரு, சினிமால நான் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி கொஞ்சம் பிக்கப் ஆகிற நேரத்துல தான்
அந்த 2 அண்ணன்மார்களும் தமிழ் சினிமா அப்படியே ஊருக்கு எடுத்துன்னு போனது. ஒரு ஆளு சேலத்துக்காரன், பாதி ஷூட்டிங் சேலத்திலேயே, இன்னொருத்தர் திருவண்ணாமலை, பாதி ஷூட்டிங் அங்க. இங்க பாருங்க, நடிகன் நாசர் வந்ததால என்னோட 2 ரெக்க கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு தமிழனோட லக்கு தான். இல்லைன்னா நீ எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சேன்னா தமிழன் எல்லாம் சினிமா பார்க்கறதே நிப்பாட்டிடுவாங்க. ஏய், ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஆனா அந்த தமிழ்நாடு சினிமாக்காரங்க என்ன பொன்னாட போத்தி அழைக்கிற நாள் ஒண்ணு வரும். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல என் பேர்ல ஆரம்பிக்க போற ரெடிமேட் கம்பெனியோட இடம் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆமா, இந்த துணிக்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பிசினஸ் பண்ற நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி தான் படிப்படியா முன்னேறி வந்திருக்காங்க. அப்படியே நான் ஆரம்பிக்க போற ஒரு ரெடிமேட் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியா மாறும். அதுல இருந்து சில கோடி எடுத்து என் பொண்ணை ஹீரோயின் ஆக்கி நான் படம் எடுப்பேன். அப்புறம் அவார்டு, பத்மஸ்ரீ, பொன்னாட, வரவேற்பு. ஆமா, அதுக்கு உன் பொண்ணுக்கு 5 வயசு தானே ஆகுது. போதுமே. இங்க பாரு பாஸ்கரன், நான் சினிமா விஷயத்துல நான் கோடீஸ்வரனா பணம்லாம் சம்பாதிச்சுட்டு வரும்போது என் பொண்ணுக்கு ஒரு 14 வயசு வரும். ஹீரோயினுக்கு ஏற்ற வயசு தான். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு அந்த வயசுல இருக்க பொண்ணு கூட நடிக்க தான் பிடிக்கும். உன் பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் உனக்கு சினிமாவில் நடிக்க விருப்பம் இருந்தா உன்னோட தையல் மிஷினை பாதுகாப்பாக வச்சுக்க. என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக உன் கையில் தையல் மிஷின் இருந்தா போதும்ல. தமிழா? ஆமா. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வந்தியா? இல்ல, இந்த மியூசிக் டைரக்ஷனுக்காக. அது கொஞ்சம் டைம் ஆகும். இங்க பாரு, இங்க ரூமு ஃபிளாட் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இப்போதைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அமீர் வீட்டில் தான் இருக்கேன். காசு ரெடியானதும் நான் சொல்றேன். ஓகே. கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காரு. இதுக்கு வச்சாஸ்தண்ணா. பாஸ்கர் அண்ணா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியில போவேன். அந்த கார்மெண்ட் ஃபேக்டரி விஷயத்துக்காக நிறைய ஆபீஸ்ல ஏறி இறங்க வேண்டியிருக்கு. யாராவது விசாரிச்சா என் மொபைலுக்கு கூப்பிட சொல்லுங்க. டேய், ரிஸ்க் எடுத்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாம் சரியாயிடும். போ. நீங்க சொன்னது நடக்கட்டும். అమ్మా పెళ్లికేసుకోవాలంటున్నావు. ఇకపై దీన్ని లూజ్ చేసి ఆల్టర్ చేసి ఇవన్నీ చేయడం కంటే కొత్తగా ఒకటి కుట్టుకోవచ్చు కదా. మీరు చెప్పేది కూడా కరెక్టే, కానీ నా హస్బెండ్ బిజినెస్ లాస్ అయ్యి జాబ్ వెతుక్కుంటూ బాంబే వెళ్ళాడు. డబ్బులకి చాలా టైట్. డబ్బులకి టైట్ అయినప్పుడు బ్లౌజ్ లూస్ గానే అవ్వాలి. అలా కాకుండా టైట్ గా అవ్వకూడదు. సరే సరే, తర్వాత సెట్ చేసి పెడతాను, వెళ్ళరా. అయితే సైజులు తీసుకోవా? ఓహో, అలా వల్ల ఎనకు తెలియం. పో. లేదు, నీ కొలతలంతా నాకు బాగా తెలుసు అని చెప్తున్నాను. వెళ్ళి తర్వాత రా. అయితే రేపు రానా? రేపు రండి. సరే సరే. ఆకలిస్తే అన్నం పెడతా, అలిసొస్తే ఆయిల్ పెడతా. అన్నా, ఈ సుమిత్ర మొగుడు చెక్క కేసులో మాట్టుకుని జైల్లో ఉన్నాడు. అవును, 6 లక్షలు లేకుండా బయటికి రాలేడు. అవును, ఇదే నా అమ్మాయి బాంబేలో ఉందని చెప్పింది కదా. బాంబే? అదా కదా. ఏంటి లేదన్నా, ఏమైందిరా? అక్కడేదో ప్రాబ్లం అనుకుంటాను. రా నా వెళ్ళి చూద్దాం. Who the hell do you think you are? Are you blind? Can't you see a car on the road? Don't ever think that you can blame me for this. You are a mad girl. Who let you out of your house? I am asking you, who let you out of your house? Answer to my question. I know what to do. I know what to do. Move. Hey man. Eh? This is India. Pedestrians get the first priority on streets. Give respect and take respect. This is Chennai Machi. అదొచ్చి తమ్ముడు, తప్పు నా పేరు మీద లేదు నాన్న. నేను మెల్లగానే కారు తోలుకుంటూ వచ్చాను. గట్టిగా నువ్వే గుద్దున్నావు వచ్చి. అప్పుడేమో మెల్లిగా నిజంగా పోయి సరే 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 అన్న, కాసేపు గమ్ముండండి. ఉండండి. అసలు 2000 డబ్బు ఇచ్చి సెటిల్ చేయండి. ఎందుకు? ఈవిడ్ని కారు గుద్దనే లేదు. అయితే ఒక 50% డిస్కౌంట్ చేసుకుని ఓ 1000 రూపాయలు ఇచ్చేసాడు అబ్బా. 1000 రూపాయల ఆడ కడవులే. ఐఎమ్ డాక్టర్, హాస్పిటల్కి వెళ్దాం. నువ్వు తమ్ముడా? అవునవును. మీరు? హాస్పిటల్ అంతా వద్దు, అక్కడ ఇంజెక్షన్ వేస్తారు. మీరు డబ్బులు ఇవ్వండి, నేను మందులు వేసుకుంటాను. ఈ కాలుతో నేను చెప్తా నేను అడిగి చెప్తా అంటున్నాను కదా. ఆగు ఉండు, మాట్లాడి చెప్తా.
ஒரு 500 ரூபாய் கொடுத்துருங்க டாக்டர். அவங்க வாழ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கான டிராமா தான் இதெல்லாம். ஆள் அதிகமாயிடுச்சுன்னா ரேட் அதிகமாக கொடுத்துரு. இதோ 500 రూపాయి ఇருக்கு. ఏంటిది 500 రూపాయలా? ఏంటమ్మా ఇది? ఆశకి ఇస్తున్నారు కదా, తీసుకో తీసుకో తీసుకో, పట్టుకో. అయిపోయింది వెళ్ళండి, అంత అయిపోయింది. మీరు మాత్రం హీరోయిన్ అయ్యి ఉంటే బెస్ట్ ఆర్టిస్ట్ అవార్డు దొరుకుతుంది. అయిపోయింది, అందరూ వెళ్ళండి. ఇంకేంటి, వెళ్ళండి, అయిపోయిందిగా, వెళ్ళండి. అందరూ జరగండి. ఏదైనా జరిగితే గుంపు చేస్తారా? వేరే పనే లేదు. సార్ మీరు డాక్టరా? అవును సార్ తల ఇలా తిప్పేటప్పుడు ఇటువైపు డొక్కు అని సౌండ్ వస్తుంది సార్. ఇటు పక్కన? అవును సార్. అలా తిరుగు. ఎలా ఉంది? బాగుంది సార్. இங்கே எல்லாருக்குமே ஒரு உதவணும். கேரளா மாத்திரம் இல்ல, பஞ்சாப், ஒரிசா, குஜராத். ஏன் கேக்குறீங்க? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற குபாரா ஜில்லா வரைக்கும் எங்க பிள்ளைங்க இருக்காங்க. இந்த கையிலிருந்து போன குழந்தைங்க இங்க தெய்வத்துடைய சொந்த கரங்களா மாறணும் டாக்டர். நிறைய இடங்கள்ல நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் டாக்டர். கடைசியா உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். ஃபைனலி நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பண செலவும் கொஞ்சம் நேரமும் தேவைப்படுற விஷயம் தான். பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல டாக்டர். எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கி இருந்தாலே போதும். அதுதான் இங்க வர்றவங்களோட மனசு, அந்த தாய் மனசு. ஒரு விஷயம் கேட்கணும் டாக்டர். கேளுங்க. இதுக்கு நிறைய பண செலவு இருக்கிறதுனால ஒரே டெலிவரியில 2 பிள்ளைங்க பிறக்க வாய்ப்பு இருக்கா? யூ மீன் ஒரு கல்லுல 2 மாங்கா? அதேதான். அது சொல்ல முடியாது, அது எல்லாமே உங்க விதியை பொறுத்து தான். நீங்க முதல்ல ஒண்ணு பண்ணுங்க, கவுண்டருக்கு போய் முதல்ல இந்த ஸ்லிப்பை காட்டி பணத்தை கட்டுங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. எஸ். ஐயோ ராமமூர்த்தி, நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் வரேன். என் வைஃப் பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. అలాగా? ஆமா. కంగ్రాచులేషన్స్. ఎందుకు? நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துதானே என் వైఫ్ ప్రెగ్నెంట్ ఆనా? ఓ అది నిజమే కదా, నేను ముందే చెప్పాను కదా. కూర్చో. చాలా అద్భుతం జరిగింది. ట్రీట్మెంట్ எடுத்து கொஞ்ச நாள் பிறகுதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் நான் இவர்கிட்ட சொன்னேன். అన్ని కొరణాలు ఎవరు పొరుమి ఏళ్ళందటి అని అడిగివే వందిటారు. అవును కదా, ఇప్పుడు ఎలాగుంది? అన్ని మీ దయవే డాక్టర్. నా చేతిలో ఏముందండి, అంతా దేవుడి చేతిలోనే ఉంది. చెప్పింది కరెక్ట్ డాక్టర్. నా భార్య 3 నెలలకు ముందు ఒక స్వామివారి మడలో భజనకి వెళ్ళింది. ఇప్పుడు 2 నెలల ప్రెగ్నెంట్ గా ఉంది. మీ ట్రీట్మెంట్ స్వామివారి మడల్లో ఉన్న భజన కలిపి బేబీ ఫామ్ అయింది. అప్పుడు మీకే కదా ప్రాబ్లం ఉంది, మీ వైఫ్ కాదే. అదే మీరే ట్రీట్మెంట్ చేసి కరెక్ట్ చేశారు కదా, ఎందుకు కన్ఫ్యూషన్ చేస్తున్నారు? அந்த சாமியாரை எங்க பார்க்க முடியும்? మీకు భజన కావాల్సిందే. வேண்டாம், భజన எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல ட்ரீட்மெண்ட். நீங்க முதல்ல போய் கவுண்டர்ல பணத்தை கட்டுங்க, போங்க. நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. డాక్టర్ స్వీట్స్, ఆ స్వామివారి మడ నంబరు. டாக்டருடைய பொழப்ப கிடைக்கிறதுக்கு நிறைய சாமியார்கள் வந்திருக்காங்க. இடியட்ஸ். ఈ టమాటాలు కిలో ఎంత? తక్కాళి 15 రూపాయలమ్మా. 15 రూపాయలా? అవును. రోజు వండడమే కష్టం. మరి క్యారెట్? క్యారెట్ 30 రూపాయి, బీన్స్ 35 రూపాయి, ఉల్లిపాయలు 40 రూపాయలు. నాకు ఈ వంకాయలు, ఉల్లిపాయలు, బీన్స్, బీట్రూట్ ఇవన్నీ 1/2 కిలో చేయండి. ఇందుకే ఇంత మాటలా? ఇదిగో అమ్మా. వద్దు, కవర్ నా దగ్గరే ఉంది. ఇవ్వు. ఇందులో వేసి. ఆ ప్లాస్టిక్ కవర్ కి బదులుగా ఈ కొత్తిమీర, కరివేపాకు తీసుకుంటాను. చాలా బుద్ధిమంతి అమ్మా నువ్వు. ఎంతైంది? 120 రూపాయలు. జానకి, ఎక్కడి నుండి వస్తున్నా? సూపర్ మార్కెట్ కి షాపింగ్ కి వెళ్ళొస్తున్నాను. పక్కనే మన సుబ్బయ్య కూరగాయల కొట్టు ఉందిగా, అక్కడ కొనొచ్చు. రేట్ కాస్త ఎక్కువైనా అక్కడ మంచి క్వాలిటీ దొరుకుతుంది కదా, మనకు అదే ముఖ్యం. అలాగా? సరే ఎల్లు. జానకి, అమ్మా జానకి. ఏంటి కన్నమ్మా? మా కొడుక్కి ఇంట్లో కంప్యూటర్ కొన్నాం. ఆయన ఇంటర్నెట్ కనెక్షన్ కోసం వెళ్ళారు. రావా, వచ్చి చూడవా? ఓ, తీసేసుకున్నారా? మా వారు నాతో ల్యాప్టాప్ తీసుకుందామని చెప్పారు. నేనే వద్దన్నాను. ఈ కంప్యూటర్, ఇంటర్నెట్ చాలా డేంజరస్. పిల్లలు చెడిపోతారు తెలుసా? డైలీ వార్తల్లో అబ్బబ్బా ఏవేవో న్యూస్లు వస్తున్నాయి.
నీ కూతురేది? తను ఇంటర్వ్యూకి రెడీ అవుతోంది. Up he goes to the treetop, whirly, twirly, round and round. మేఘాకి డాన్ ఇంటర్నేషనల్ స్కూల్లో అడ్మిషన్ కి ట్రై చేశాం. అక్కడ ఇంటర్వ్యూ చాలా టఫ్. డాన్ స్కూలా? అక్కడ పెద్ద పెద్ద వాళ్ళంతా చేరే స్కూల్ కదూ, మీకు సెట్ అవుతుందా? దానికి సెట్ అయ్యేలాగా మా వారు సంపాదిస్తారులే. అతి త్వరలో ఆ రెడీమేడ్ కంపెనీని స్టార్ట్ చేస్తాం. ఆ తర్వాత మరో సంవత్సరంలో ఈ ఇల్లు ఖాళీ చేసిస్తాం. ఒక పాష్ ఏరియాలో ఇల్లు చూద్దామని మా వారు చెప్పారు. సరే అండి, లోపల కొంచెం పని ఉంది, నేను వెళ్తా. உமா லதா வசந்தி ఆ இன்னும் ரெடி ஆகலையா? இப்பவே லேட் ஆயிடுச்சு. ఇదిగో వచ్చేసా. ஆ, హే బేగా ஆ, రావే. எல்லாரும் சேர்ந்து வண்டியில ஏறு. சீக்கிரம் சீக்கிரம். யாருக்குமே பஞ்சுவாலிட்டி கிடையாது. இன்னைக்கு சங்கர் சாரோட ஷூட்டிங்கு. ஒரு 700 பேர் வேணும். ஒரு ஆள் கம்மியாயிடுச்சுனால அந்த ஆள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவார். என்ன பாப்பாண்ணா ரொம்ப கோவமா இருக்கீங்க? ஜூனியர் ஆர்டிஸ்டோட வேலைக்கெல்லாம் இப்ப ஆளே கிடைக்க மாட்டேங்குது. அப்பப்ப நீயும் வரலாம்ல இந்த ஷூட்டிங்க்கு. உன் பொண்ணு இப்ப பெருசாயிட்டாங்க. இங்க பாருங்கண்ணா, முன்னாடி செஞ்ச வேலையா இருந்தாலும் இப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க அவர் ஒத்துக்க மாட்டாரு. அப்புறம் ஏதாவது மெயின் ரோல் இருந்தா பார்க்கலாம்னு சொன்னாரு. உண்மையாவா? ஐயோ வசந்தி వస్తున్నాను. பாரு, சூர்யாவோட படத்துல ஹீரோயின் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையாம். நான் கொஞ்சம் விசாரிக்கட்டா? ஹீரோயின் நம்மள ஹீரோயின். சீக்கிரம் வண்டியில ஏறுங்கப்பா. அப்புறம் என்ன விஷயம் பாப்பண்ண? பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு. நடுவுல மூச்சு வாங்குது. புதுசா ஏதாவது வந்தா சொல்றேன். இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வரேன். போ. என்ன பாப்பா, படிச்சிட்டியா? ஆமாப்பா. எஸ் டாடி. என்னாச்சு? லாட்டரி ரிசல்ட் பாத்தீங்களா? எங்கடி ஒண்ணும் இல்ல. இல்லையா? எதுக்கும் அந்த டிக்கெட் தூக்கி போட வேணாம். இந்த நியூஸ் பேப்பர்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம்ல. ஓ, லாட்டரி இல்லனா லோன் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சுத்தி போறாம பிடிச்சவங்க. நாம நல்லா வரது யாருக்கும் பிடிக்கலங்க. அப்படியா? அப்புறம் நம்ம யாருக்குமே தெரியாம நல்லா வந்துட்டோம்னா என்ன? காமெடி. உங்க காமெடிக்கு இப்ப எல்லாம் முன்னாடி மாதிரி டிமாண்ட் இல்லைங்க. அப்படியா? முதல்ல அந்த ரெடிமேட் கம்பெனி எப்படியாவது ஆரம்பிங்க. நம்ம ரேஞ்ச் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியட்டும். அது சம்பந்தமா பேசதான் ஜானு நான் இப்ப போறது. முதல்ல இண்டஸ்ட்ரியல் ஆபீஸ் வரையும் போகணும். ஆனா பணம் கட்டுறதுக்காக we should have been to more time for the payment. ட்ரை பண்றேன், கிடைக்காம இருக்காது. நீ நடி சிரிக்கிற? அப்ப போயிட்டு வரவா? అయ్యా ఏమైనా ధర్మం చెయ్యయ్యా. అబ్బా, నేను స్టార్ట్ చేయబోయే గార్మెంట్స్ కంపెనీ ఇక్కడే రాబోతుంది. అంతా బాగా జరగాలని దీవించండి. నువ్వు చల్లగా ఇదిగో తీసుకో. ఉంటావు బాబు. వస్తానయ్యా. సార్ నమస్కారం. రండి సార్. ఒక నెలగా మనిషి కూడా లేదు. పోయిన వారం వస్తున్నారు. ఏమైంది? ఏం లేదు, ఆ లోన్ వచ్చి ఇంకా ఒక వారం పట్టిద్దంట. వచ్చిన వెంటనే అడ్వాన్స్ ఇచ్చేస్తాం మిషన్లకి. అది చెప్పేసి వెళ్దానే వచ్చాను. అదంతా సరే సార్, డాలర్ విలువ పెరుగుతూ పోతుంది. ఇప్పుడు ఆర్డర్ ఇస్తే గానీ మీరు ఈ రేటు కొనగలరు. ఎందుకంటే మిషన్ థాయిలాండ్ నుంచి రావాలి కదా సార్. ఇంకా మిషన్ రేట్ ఎక్కిద్దని చెప్పారంటే నా వల్ల తట్టుకోలేండి అసలుకి. అలాగైతే ఒక పని చేయండి, 50% ఇప్పుడే ఇచ్చి మిషన్ బ్లాక్ చేసుకోండి. మిగిలింది మీరు ఎప్పుడు కడతారో అప్పుడు కట్టి మిషన్ తీసుకెళ్ళండి. ఓకే, నా కోసం ఒక వారం వెయిట్ చేయండి, అన్ని ఓకే చేసేద్దాం. ఇప్పుడు దాకా వెయిట్ చేసిండే ఒక వారం వెయిట్ చేయలేనా? ఓకే ఓకే, వస్తా. రండి రండి రండి. ఓకే, వస్తాను వస్తాను. అలాగే అలాగే అలాగే. மேக்கா, அவங்க உள்ள கூப்பிட்டு ஒரு வழி சாக்லேட் கொடுப்பாங்க. அப்போ நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். அது என்ன? பெரிய வீட்டு பிள்ளைங்க மத்தவங்க கொடுக்கற பொருள் எதுவுமே வாங்க மாட்டாங்கல்ல. Is it? Wow, it's a new philosophy, yeah. மேகா ரஞ்சித், come. Are you Tamil? Yes sir. Basically Tamil but settled in Andhra sir. Yeah. Your dress is very nice. What is the color? Pink. Very good. Take it. Can you sing a song? Yes ma'am. అప్పుడు మస్తుగా ఒక పాట పాడు. Daddy. Why this color very D?
Why this கொலவெறி கொலவெறி கொலவெறிடி டிஸ்டன்ஸில் மூணு 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 கலரு ஒயிட் She is selected. பட் சார் Wait. அது இந்த குழந்தையோட பாட்டு கேட்டு இல்ல. இந்த அப்ளிகேஷன்ல குழந்தைய என்ன வாங்கணும்ன்ற கேள்விக்கு உங்களோட பதில் எல்லாருமே டாக்டர் என்ஜினியர் அப்படின்னு எழுதுனாங்க. நீங்க உங்க குழந்தைய நல்ல மனுஷி ஆக்கணும் எழுதுனீங்க. எஸ், தட் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். கல்வியோட எண்ணம் எல்லாரையும் டாக்டர் என்ஜினியர் ஆக்கணும்ன்றது இல்ல, நல்ல மனிதனை உருவாக்கணும்ன்றது தான். எஸ், யூ கேன் ப்ரொசீட் த அட்மிஷன் கவுண்டர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அப்பாவோட பொண்ணு கோலவெறி சாக கலக்கிட்டே நீ. செல்ல குட்டி. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் இங்க பாரு, இந்த காஸ்டியூம் டிசைனருக்குள்ள ஒரு பிசினஸ் மேன் இருக்கான், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், ஒரு சிங்கரும் இருக்கான். Why this? பாட்டு இப்ப வேணா நம்ம ஃபீஸ் கட்டலாம். வா. It's for Mega Ranjit. Yeah. Make a Ranjit? Yes, sir. టోటల్ ఫీ 1 lakh. ఏంటిది? 1 lakh. 1 లక్ష? అవును. 50,000 అని అన్నారు. 50,000 ట్యూషన్ ఫీ, అది కాకుండా 50,000 వన్ టైం రిజిస్ట్రేషన్ ఫీ కూడా ఉంది. రిజిస్ట్రేషన్ ఫీ వివరం ఎங்களுக்கு தெரியாது. తెలియదుல்ல, మాకు చెప్పలేదు. డోంట్ వరీ, 1 week లోపల పే చేస్తే సార్. 50 ఇప్పుడు పే చేస్తారా లేక అన్ని లేదు నేను 50,000 ఇప్పుడు 50,000 ఇప్పుడు తీసుకోండి, బ్యాలెన్స్ మేము త్వరలో ఇచ్చేస్తాం. ఓకే మేడం. ఇదిగోండి. 1 லட்ச ரூபான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வேற ஸ்கூலை பார்த்துருப்பேன். 50,000 கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டேன். எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்ட? இங்க சீட் கிடைக்க ஆளுங்களை எவ்வளவு லட்சம் கொடுக்கவோ தயாரா இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் முதல் கொண்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச சான்ஸை நாம ஏன் மிஸ் பண்ணணும்? இப்ப இந்த 50,000 ரூபாய் கொடுக்கலன்னு வைங்க, அவங்க இந்த சீட்டை வேற யாருக்காவது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பணம் அட்வான்ஸா கொடுத்து நம்ம இந்த சீட்டை பிளாக் பண்ணதுனால இனி கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதான் ஒரு வாரத்துக்குள்ள மிச்ச பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? வேற வழி ஒண்ணும் இல்லைன்னா நம்ம பொண்ணோட நகையை அடமானம் வைப்போம். முடியாது முடியாது முடியாது, அது முடியாது. ஸ்கூல் போகும்போது பிள்ளைங்க தங்கல போட மாட்டாங்க. நான் தர மாட்டேன். ஐயோ அப்பாவோட பொண்ணு அழுவலாமாடா? அதுவும் இதுவும் எல்லாத்தையும் சேர்த்தா கூட மீதிக்கு அப்பா பிச்சை தான் எடுக்கணும் கண்டிப்பா. வா போலாம், வா முன்னாடி வா. $20 కోట్లే కదా, నేను చూసుకుంటాను. నో ప్రాబ్లం. డాక్యుమెంట్సా? అదన్నీ నేను చూసుకుంటాను. డోంట్ వరీ. మీరు సూట్ కేసుతో పాటు రండి, డబ్బుని తీసుకుని వెళ్ళండి. తర్వాత నాయకుడిని నేను అడిగినట్టు చెప్పండి. ఓకే, தேங்க்யூ. పెట్టేశాனா? மிஸ்டர் ரஞ்சித், உங்களோட லோனு இப்போ ஒன்றும் பாஸ் ஆக போகிறதில்ல. பாஸ் ஆகலையா? ஆமாம் சார், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல என் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்கு இடம்லாம் சேங்ஷன் ஆயிடுச்சு சார். அட்வான்ஸ் கொடுக்காம இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இதுவரையும் நான் சமாளிச்சிட்டேன். எல்லாம் இந்த லோன் வரும் நம்பிக்கையில தான். ஒரு வாரத்துக்குள்ள பணம் அங்க கட்டலைன்னா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சாங்ஷன் ஆகாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ப்ரொபோசல் அவைலபிளா இருக்கிறது பேங்க்குக்கு தோணணும்ல. சார் சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க. இந்த யூனிட் ஆரம்பிச்சு கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இங்க பாரு ரஞ்சித், நம்பிக்கையும் மனசாட்சியோட பேர்ல நான் லோன் தர முடியுமா? அப்ப நீங்க இப்ப போன்ல பேசுனது கோடிக்கெல்லாம் ஒரு மதிப்பும் இல்ல. இங்க ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு 10,000 இடைஞ்சல். கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிற பதிலா அரசியல்ல இறங்கிருக்கலாம். ரஞ்சித், நீங்க ஒன்றும் அப்செட் ஆகாதீங்க, உட்காருங்க. இன்னொரு வழி இருக்கு. ஒரே ஊருக்காரன்ற அக்கறையில சொல்றேன். மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்துல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ண ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. உங்க மனைவி பேர்ல புதுசா ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீட் அப் பண்றேன். சரி சார். முத்து, ఏందన్నా? நீ என்ன பண்றனா, இது சீக்கிரமா தேய்ச்சி வை. சாங் சீக்வன்ஸ்ல ஹீரோயினுக்கு போட வேண்டியது. ஹீரோயின்தா? அந்த டிசைனர் கிட்ட இருந்து திட்டு வரதுக்கு முன்னாடியே நான் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எடுத்துன்னு போய் இதை சேர்க்கணும். என் போன் எங்க? முத்து, ఏందన్నా? నా మొబైల్ ఎక్కడా? మొబైలా?
ఇక్కడ లేదే. ఆ, ఒకవేళ భాస్కర్ చాయ్ కొట్లో వదిలేసానా ఏంటి? చూసేసి రండి. ఇక్కడ లేదు. ఇక్కడ పైన ఉందా? శబ్దం వినిపిస్తోంది. ఇక్కడ 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 ఉందా? హలో హలో, నా డిజైనర్ శిల్పా పేస్టర్. అవును అన్న, ఫోన్ కనిపించకుండా పోయింది. అది వెతుక్కుని అన్న టీ షాప్కి వెళ్ళిండు. ஃபோன் கிடைச்சதும் திரும்ப உங்களை கூப்பிட சொல்றேன். ஃபோன் மிஸ் பண்ணிட்டாரா? అవును. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ఓకే ఓకే మేడం. అన్న, ఏవిఎం స్టూడియో నుంచి డిజైనర్ శిల్ప పిలిచింది. ఫోన్ దొరికిన తర్వాత మళ్ళీ చేయమంటాను అని చెప్పాను. కానీ ఫోన్ ఎక్కడికి పోయింది? அப்புறம் உன் கையில இருக்கிறது என்னடா டைம் பீஸா? ఇదిగో ఇదిగో తీసుకోండి. అయ్యో బ్లౌజ్. సారీ. ఏంట్రా ఇది? ఏంట్రా ఇది? అన్న అన్న వదిలే వదిలే అన్న వదిలే అన్న, నేనేం చేయలేదు, కావాలని చేయలేదు అన్న. అన్న వదిలే అన్న, అన్న నేను కావాలని చేయలేదు అన్న. అన్న கடவுளே, இந்த ஜாக்கெட் இருந்தா தான் அங்க ஷூட்டிங்கே நடக்கும். ஐடியா. ரபிஷ், என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க? கொடுத்த டிசைன் ஸ்டிச் பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு ஸ்டிச் பண்ணிருக்கீங்க. அதாவது மேடம் இந்த டிசைன் ஓல்டு ஃபேஷன், இது ஒரு புது ஃபேஷன், இஸ்திரி கட்டிங்னு சொல்லுவாங்க. இப்படி எனக்கு டிசைன் ஒன்னு சொல்லி தர வேண்டாம். திஸ் இஸ் நாட் ஹிந்தி ஆர் தமிழ் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. ஏதான் தான் நான் எடுக்கிறது ஐட்டம் டான்ஸ் தானே. ஷட் அப். நான் ஹீரோயின் கேட்டா என்ன சொல்லுவேன்? அதுல மேடம் இது இஸ்திரி கட்டிங். ஹே, why so delay? Where's the costume? Costume. Show me. Madam, small mistake. It's Sorry. really nice. Yeah, You did a thank good you. job. Thank you, ma'am. It's my latest istri design. Yeah, it's Isri petty like cutting. I like this. Okay. Please go out. Oh, Let's thank you, ma'am. change. Thank you. கொஞ்சம் சீக்கிரமா நடங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. போங்க போங்க. ஏய், நீயே ட்ரெஸ் கொண்டு வந்தா அந்த பணத்தை கையோட வாங்கிரு. ப்ரொடியூசர் மகா கஞ்சன். அண்ணே உன்னை பார்க்கலாம் தான் இருந்தேன் நானு. அதனால தான் ஜாக்கெட் கொடுக்க நானே வந்தேன். அது பாப்பாக்கு டான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஃபீஸ் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நீங்க ஒரு 25,000 கொடுத்து உதவி செய்யணும். உனக்கு இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பார்க்க வேண்டியதானே. எல்லாம் நம்ம ரேஞ்ச் தானே. நான் அந்த ரெடிமேட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது குழந்தைங்களோட படிப்பை பத்தி யோசிக்கிறது நல்லது தானே. ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்டாண்டர்டா போறது. என்னை பத்தி தான் தெரியுமே. போன தமிழ் படத்தோட பேலன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படியோ இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு பணம் ஃபுல்லா தந்துட்டான்னா ஒருவேளை உனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அதை உறுதியா சொல்ல முடியாது. அண்ணே, அது வேற எங்கேயாவது கூட. Hey mister, உங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருமே ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தானே அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா என்ன இருக்காங்க. இல்லைன்னா அவங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பாங்க. சரி வா வா, நம்ம போய் ஷூட்டிங் பார்க்கலாம் வா. அமெரிக்கால மட்டும் இல்ல, கொரியா, ஹாலண்ட், ஜப்பான், இட்டலி, அது மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையும் எங்க குழந்தைங்க இருக்காங்க. இந்த கையிலேருந்து தான் அவங்க எல்லாம் போனது. ஆனா அமெரிக்கால இருக்கிற ஒரு தமிழ் கப்பல் இதுதான் முதல் தடவை. நாங்க தமிழர்கள்னு ஜஸ்ட் சொல்லலாம். But we are born and brought up in states. அலெக்ஸோட ஃபேமிலி ரொம்ப நாளா அங்க செட்டில் தான். சோ இந்த ஊர்ல ரிலேட்டிவ்ஸ்னா அவ்வளவு பழக்கம் இல்ல. See, you know doctor,
First, we went to Gujarat for surrogacy, but they're not ready to show the donor. And finally, Dr. Cherian suggested your name. கருப்பை அடமானத்துக்கு தர்ற ஒரு பொண்ணு, அதாவது டோனர். நாங்க அவங்கள கிளைண்ட்ஸ் கிட்ட காட்ட மாட்டோம். டெலிவரி முடிச்சு குழந்தைய நாங்க வாங்கிக்கிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருவோம். அதுதான் ப்ரொசீஜர். டாக்டர் செரியானும் நானும் வேலூர் மெடிக்கல் காலேஜ்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரு ரெக்கமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் டோனர் உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். செய்யற விஷயம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எனக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. ஆக்சுவலி ஐ எக்ஸ்பெக்டட் பிக்கர் செட்டப் இன் திஸ் கிளினிக். இங்க டெலிவரிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா? அதுக்கு பேஷண்ட் கன்சீவ் ஆனதுமே அவங்கள நாங்க கன்சல்டண்டா பண்ற ஹாஸ்பிட்டல்ல ரிஜிஸ்டர் செய்ய வச்சிருவோம். மீதி ட்ரீட்மெண்ட்டும் டெலிவரி எல்லாம் அங்கதான். That's fine. அப்புறம் எல்லா வசதிகளோட 50 கோடியில ஒரு ஹாஸ்பிட்டலே நானும் செட்டப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். Oh, great. 1 minute. హలో సార్ కార్ లోన్ కట్టలేదని చెప్పి నోటీస్ వచ్చింది. காருக்கு லோனா? ஐயோ, பிரெஞ்ச் கடிக்க லேட் ஆகுமா? அப்படின்னா லேண்ட் குரூசர் புக் பண்ணேன். எனக்கு வண்டி அர்ஜென்ட்டா வேணும். நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு லக்ஸரி கார்னா ரொம்ப வீக்னஸ். அப்புறம் பர்ஃபெக்ஷனோட விஷயத்துல நானும் குறைஞ்சவன் இல்ல. அதனாலதான் 100% பர்ஃபெக்ட் டோனர் தான் உங்களுக்காக கண்டுபிடிச்சது. ஐ வில் ஷோ யூ. அப்புறம் ஐஸ்வர்யா தேவியை ஒரு வாட்டி இங்க வர சொல்லு. ஐஸ்வர்யா தேவி கருப்பைய வாடகைக்கு தரதுல 2 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2 வாட்டியும் சக்சஸ்ஃபுல் டெலிவரி. டாக்டர், can you just ask her to wait outside please? முத்து. டாக்டர், I am sorry but we are not happy with this lady. எங்களுக்கு பார்க்க அழகா இருக்கிற ஒரு எலகண்டான லேடி தான் வேணும். இட் இஸ் ஃபூலிஷ்னஸ். யூ நோ ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட். சொப்னாவுடைய கருப்பைக்கு ஒரு குழந்தைய 10 மாசம் சுமக்கிற கெப்பாசிட்டி இல்லாததுனால நாம அதுக்கேத்த மாதிரி ஒரு லேடியை கண்டுபிடிக்கிறோம். உங்க 2 பேருக்கும் உருவாகிற கரு நம்ம இன்னொரு பெண்மணி கருவுக்குள்ள வளர்க்கறதுக்காக 10 மாசம் டெபாசிட் பண்றோம். There won't be any biological relationship with donor. So கர்ப்பப்பைய வாடகைக்கு தர்ற பொண்ணோட எந்த ஒரு ஜெனடிக் குணமும் இந்த குழந்தைக்கு இருக்காது. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? I know that doctor, but you know, I want best in everything. Why can't you try some other options? It's very difficult. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாரும் இந்த வேலைக்கு வர மாட்டாங்க. Let's try with a compromise. Doctor, we are even ready to pay extra money. இந்த எக்ஸ்ட்ரா மணி எக்ஸ்ட்ரா மணியா? Yeah. மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். டாக்டர், none of them are suitable. ஒரு வாரத்துக்குள்ள நல்ல லேடி கிடைக்கலனா நாங்க மும்பைல ட்ரை பண்றோம். That's it. Don't be upset. Infertility treatment take its own time. ஒரு வாரத்துக்குள்ள கரெக்டான ஒரு பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த இந்தியால அழகான பொண்ணுங்களுக்கு என்ன குறைவு இருக்கு? Okay, doctor. All the best. Thank you. Soon. Bye. ஒரு அழகான பொண்ணு கர்ப்பப்பை வேணுமா? இந்த ஒரு வாரத்துல கிடைக்குமா? హలో సార్ వర్క్ షాప్ నుంచి బిల్ వచ్చింది. రిపేర్ చేయడానికి 2000 బిల్ చేసానా? 2000 రూపాయల? దానికి డబ్బులు ఎక్కడున్నాయి? తర్వాత చేద్దాంలే. ఓకే సార్. வண்டி இடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, திருட்டு பொண்ணு. தங்கத்தோட ரேட் ஏறி என்ன பிரயோஜனம் நமக்கு? அடமானம் வைக்கும் போது தான் தெரியுது என்ன ஒரு அநியாய வட்டி தெரியுமா? ஃபீஸ் கட்ட இன்னும் 7000 ரூபாய் வேணும். அதுக்கு நீ என்ன பண்ண போறீங்க? ஒருத்தருக்கு அவரோட வாழ்க்கையில பினான்சியலா உதவி செய்ய சொந்தக்காரர்களோ இல்ல நண்பர்களோ ஒரு 5 பேர் இருந்தா சொல்லு பார்க்கலாம். உனக்கு அப்படி யாரா இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல. உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? நமக்கு அதுக்குண்டான அவசியம் வரல. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஐயோ,
சார் நீங்க தானே அன்னைக்கு இங்க? ஆமா, நான் டாக்டர் ஜான் சித்தலப்பள்ளி. என்ன டாக்டர் இங்க வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு உங்களுடைய உதவி வேணும். ஏன் கிட்டயா? ஆமா, நான் ஒரு இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக் நடத்திட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்னு சொன்னா குழந்தைங்களை உருவாக்கி கொடுக்கற கிளினிக் தானே? ஆமா ஆமா, உங்களுடைய வைஃபுங்களா? அப்படி இன்னும் சொல்லலாம். அமெரிக்கால இருந்து ஒரு ஃபேமிலி கர்ப்பப்பைய வாடகைக்கு வேணும்னு வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு என்னுடைய ஏஜென்ட் கூட்டிட்டு வந்த பொம்பளைங்களை அழகு பிடிக்கல. அது சரி, யாருக்கா இருந்தாலும் பிறக்கிற குழந்தை அழகா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. இது ஒரு தப்பான எண்ணம் தான். இந்த ஒரு ஐவிஎஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய டைப்ல இருக்கு. இப்ப வந்த அந்த பொண்ணோட கர்ப்பப்பைக்கு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உருவார எம்பிரியோனால கரு இன்னொரு பொண்ணு கர்ப்பப்பையில டெபாசிட் பண்ணணும். 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைய பெத்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். There won't be any blood relation with circuit mother. ஓகே. அதாவது இந்த பழம் பழக்கிறப்போ ஒலையில வைக்கிற மாதிரி தானே? பழுத்துச்சுன்னா அந்த ஒலையோட சாயலும் இருக்காது. கரெக்ட். நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. சார், இந்த மாதிரி ஒரு சீன் மோகன்லால் படத்துல இருக்குல்ல? நான் மோகன்லால் புது படம் எல்லாம் பாக்குறது இல்ல. இது புதுசு இல்ல, பழைய ஒரு சினிமா. முதல் படம் சொல்றீங்க. அவ்வளவு பழசு ஒண்ணும் இல்ல. ஆரம்ப கால படம் கிடையாது, தசரதம். அந்த கதையில அந்த குழந்தையோட அம்மா நிஜமான அம்மா தான். இங்க நிலைமை அது கிடையாது இல்ல. ஆனா சரியான சென்டிமெண்ட் படம் இல்ல. நானும் அதை பார்த்து ரொம்ப கர்ப்பப்பைய அடமானம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்யணும். டாக்டர், என்ன நினைக்கிறீங்க நீங்க? நாங்க பணத்துக்கு கஷ்டப்படுறோன்றது உண்மைதான். சில டைம்ல ரியல் எஸ்டேட் அது இதுன்னு அந்த வேலை இந்த வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். அது பரவாயில்ல, அந்த மாதிரி வேலைலாம் பரவாயில்ல. இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயம் எல்லாம் நமக்கு சரி வராது. கிளம்புங்க டாக்டர், கிளம்புங்க. சொல்ல வந்தது அது இல்ல. அப்புறம் அன்னைக்கு என் கார்ல அடிபட்டேன்னு சொல்லிச்சே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இது கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு வாழ்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. கர்ப்பப்பைய அடமானம் தர்ற பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கமிஷனா நான் உங்களுக்கு 25,000 ரூபாய் நான் தனியா தந்துடுறேன். நான் டைரக்டா போனா சரி வராது. நீங்க என்ன விஷயத்த சொல்லி நல்லா புரிய வைக்கிற திறமையான ஆள் தானே? கரெக்டு தான். இருந்தாலும் பொம்பளை கேஸா இருக்கும்போது இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அவங்களுக்கு பண தேவை இருக்குதான். ஆனா இத சொல்லி ஒத்துக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒரு 50,000 கொடுத்தா பார்க்கலாம். 50,000? 50னா 50. ஆனா சீக்கிரம் வேணும். வேணா இப்பயே போலாம். போலாமா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் டாக்டர். உங்க வண்டி இங்கே இருக்கட்டும், என் வண்டியில போலாம். அப்படியே செய்வோம். வாங்க வாங்க. ஏய், இதுலயா? நம்ம அப்படியே பூந்து போயிடலாம். வா. ஓகே, ஜாகிரதையா போங்க. இந்த வண்டி ஹோம்மேடா? இங்கதான் எங்கேயோ அவளோட வீடு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? சுமித்ரா மசூதி தெரு. இதோ வந்துட்டோமே. வாங்க. இத பாருங்க, நீங்க முதல்ல போய் அவருடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சம்மதம்னா மிச்ச விஷயத்த நான் பேசிக்கிறேன். தேவையில்லாத அப்செட் ஆக்க வேண்டாம். ஓகே ஓகே. What you have been told is that correct? First I will go. Okay? இங்கிலீஷ் ஒரு மாதிரியா இருக்க. మీరా? అయ్యో, మా ఇంటికా? అయ్యో, రండి, లోపలికి రండి. మీరు మా ఇంటికి? అయ్యో, కూర్చోండి. హస్బెండ్ ఆయన ఆ రోజు చెప్పాను కదా, బాంబేలో ఉన్నారు. ఇంకా బాంబే నుంచి రానేలేదా? ఇంకా రాలేదు. ఏంటిది మీరు ఈ సమయంలో? ఏం విషయం? హలో, మీ అబ్బాయా? గణేష్ లేరా? వెళ్ళు, వెళ్ళి ఆడుకో. వెళ్ళిపోయాడు. ఇప్పుడు చెప్పండి. fertilization we have been to తెలుగు ప్లీజ్. అదాదు ஒரு ఉడలరువు సంబంధపడ్డ విషయమే இருக்கிறதால ఓపెన్ గా చెప్పేది ఒక మగోడు మాడది కలిస్తేనే కదా పిల్లలు పుడతారు. ఇప్పుడు వాళ్ళు కలిసినా కూడా పిల్లలు పుడతలేదు. దానికి సేఫ్ అయినవి చాలా ఉన్నాయి కదా.
அது இல்ல அது இல்ல விந்து விந்து அதுக்கு இந்த கர்ப்பப்பை தேவைதானே? அது இருந்தா தானே எல்லா விஷயங்களும் நடக்கும். சுருக்கமா சொன்னா இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். మీరు ఇంత చెప్పినాక నేను వద్దని చెప్తానా? రాత్రి వెనకట్టు నుంచి రండి, మీకోసం నేను తలుపులు తెరిసే ఉంచుతాను. తాగడానికి కొంచెం నీళ్ళు దొరుకుతాయా? ఒక్క నిమిషం. அட கடவுளே டாக்டர், விஷயத்தெல்லாம் சொல்லிட்டியா? நமக்கு இது சரி வராது, நம்ம வேற பார்க்கலாம். வா. இது நடக்காதா? நடக்கும் நடக்கும். அப்ப வா. நீ நம்ம நடிச்சது நடக்காது. இது 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 ஆள் எக்ஸ்ட்ரா டீசென்டான ஆளு. நீ வா போலாம் முதல்ல. அப்படின்னா எனக்கு புரியலையே. சீக்கிரம். எனக்கு கொஞ்சம் கூட புரியல. சொல்லு. அப்பா நீ என்ன தெருவா ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்க? வேற யாராவது இருக்காங்களா என்ன? இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துப்பாங்க. என்ன சொன்ன? ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா இப்ப என்ன பண்ணலான்ற? ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் முருகன் ஷூட்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட்ல இடுபடைஞ்சு போச்சு. 2 வருஷமா படுத்து படுக்கையா இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெரி குட். அவங்க வைஃப் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? வைஃப் பார்க்க அழகா இருப்பாங்க. நமக்கு ஓகே தான். அப்படிதான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போ. ஹரஹரோ ஹரா. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏழைங்க தான். உங்களுக்காக தான். நான் இல்லைன்னா இந்த பக்கம் வரவே மாட்டேன். நல்ல இடம் தான். ஒரு ரிசார்ட் ஃபீல் இருக்கு. ஐயோ அதோ முருகாவோட வைஃப். வா 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 வா. అమ్మా నమస్కారం అమ్మా. రండి. ఏం లేదు, మురుగన్ చూడడానికి డాక్టర్ వచ్చారు. డాక్టర్ జాన్ చిట్నపల్లి. అలాగా రండి. ఆయన ఎక్కడ? ఇదిగో ఉన్నారు. రండి 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 కూర్చోండి. ఎలా ఉన్నావు మురుగా? అవునుపా, 2 ఏండ్ల అన్ని పడుకుని జాగర నుంచే తినడానికి కూడా దోవలేదు. ఆ దేవుడే ఒక దోవ చూపియాలి. ఇప్పుడు నువ్వు చెప్పిన భగవంతుడు కదా, ఆ భగవంతుడే ఈ డాక్టర్ రూపంలో వచ్చారు. మిగతా విషయాలు ఆయన చెప్తారు. చెప్పండి చెప్పండి చెప్పండి. యు నో మిస్టర్ మురుగన్, ఇన్ విట్రో ఫెర్టిలైజేషన్ ఇట్ నాట్ జస్ట్ ఎ ట్రీట్మెంట్, ఇట్స్ ఎ సర్వీస్ అండ్ ఆల్సో డివైన్ డ్యూటీ. డాక్టర్ మీరు తమిళ్లోనే మాట్లాడండి డాక్టర్. నేను తమిళ్లో అన్ని హీరోలకు డూప్ వేశాను. తమిళ్ మాట్లాడితే అర్థమవుతుంది. అదేంటంటే డబ్బులే మన ప్రాబ్లం, పిల్లలే వాళ్ళ ప్రాబ్లం. తమిళ్ తమిళ్ తమిళ్. அதாவது முருகனுடைய பொண்டாட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. முருகன் கொஞ்சம் ஒத்துழைச்சா இவங்களை வச்சு நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிப்போம். இது ஒண்ணுமே இல்ல, 10 மாசம் தான். டோன்ட் டிஸ்டர்ப். ஒரு வாட்டி கர்ப்பமானா போதும் 10 லட்சம் ரூபாய் இந்த வீட்டுக்கு வந்துரும். உங்களுக்கு ஒண்ணும் புரியல? ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி, அவங்களுடைய எம்பேரியோ உங்க மனைவியோட கர்ப்பப்பையில கொஞ்சம் டெபாசிட் பண்ணணும், அவ்வளவுதான். ஐயோ அடிச்சிட்டேன். ஐயோ டாக்டர் என்ன சொல்ல வந்தாருன்னா இந்த புரியல. వద్దండి నేను చూసుకున్నానండి. వద్దండి నేను చూసుకున్నాను. சரி சரி டாக்டர் வா வா வா. போ 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 போ. அந்த ஆளு அசையாம இருக்கான் தானே நீ சொன்ன? அவன் உதைச்ச உதையில அப்படி ஒண்ணும் தெரியல. என்னன்னா நீங்க பேசுறது கேட்டா யாருக்கா இருந்தாலும் மிதிக்கணும்னு தான் தோணும். ஓ எம்பிரியோன் கேட்டதும் அந்த ஆள் ஏதோ அசிங்கமான வார்த்தை நினைச்சுக்கிட்டான். கர்ப்பப்பைன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நாசுக்கா சொல்லி பழகணும் இல்லையா? எப்படி நாசுக்கா சொன்னாலும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிதானே ஆகணும். எப்படியோ மிஸ் இந்தியா மாதிரி இந்த பொண்ணு தான். அது எப்படியோ போயிடுச்சு. வேற ஏதாவது பார்க்கலாம் வாங்க. மிஸ் இந்தியாவா? இதுவா? எனக்கு இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஃபைட்டர் முருகன் தான். ஹர ஹரோ ஹர. முருகனும் போயிட்டான். இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி படுத்த படுக்கையா இருக்கிறவங்க வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்களா? ஒய்ஃப் பார்க்க அழகா இருக்கணும். கொஞ்சம் சும்மா இருங்க டாக்டர் நீங்க. అన్నా ఎంత అయిందన్నా? 50 రూపాయలు. సరే అన్నా, రేపు రోలెక్స్ హోటల్లో చూద్దాం. మీరు వస్తే చాలు. సర్లే వస్తాను. இங்க பாரு பாரு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு. யாரு அவளா? அது கேஸ் பா. வக்கீலா? அது அந்த கேஸ் இல்ல, கேஸ் கட்டு ரோசி, தமிழ்நாடு. அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாவ. ஏய் அது ஐட்டமா கேஸ்? அந்த அமெரிக்காக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குறதுக்கு அழகா இருக்கா, உள்ள ஒரு கர்ப்பப்பை இருந்தா அது போதும். இந்த யோசனை எனக்கு வரலையே. இது நல்ல பாயிண்ட் தான். டாக்டர் உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? இருக்கு. எதுக்கு? எதுக்கு மூஞ்சி மடிச்சிட்டு போறது நல்லது. வாங்க வாங்க வாங்க.
இதெல்லாம் மானத்தோட வாழ்ற ஆளுங்க செய்யற வேலையா? நல்லா ஒரு கேஸ் எடுத்து வந்திருக்கானுங்க பாரு. உனக்கெல்லாம் வீட்ல அம்மா தங்கச்சி இல்லையா? பொல்ல தாச்சி அங்க வந்திருக்கானுங்க. வயத்த தள்ளி கர்ப்பமா சுத்துனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஊர்க்காரங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க? சும்மா ஒண்ணும் பண்ணலையே, 10 லட்சம் ரூபா கொடுக்க போறான்ல, அப்புறம் என்ன கேடு? அதான் காசு கிடைக்குதுல்ல. அடச்சி நிப்பாட்டுங்க. நான் இந்த ஃபீல்ட விட்டு போனேன்னு வை, உள்ள வரதுக்கு ஆளுங்க கியூல நிக்கிறானுங்க. பெத்துக்கிட்டு வரும்போது என் டிமாண்ட் ஃபுல்லா போயிடும். புருஷன் இல்லாம குழந்தைய பெத்துக்கிட்டா அப்ப யார் என்ன கட்டிக்குவா? நீ கட்டிக்குவியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நீ இல்ல இது கட்ட வந்து போன கேஸ் தான். அப்ப கட்டு போறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். வரட்டுமா சிஸ்டர்? எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்போ நாங்க கிளம்பலாம் இல்லையா? வந்திருக்கானுங்க வெக்கமானம் இல்லாம. யாரும் பாத்துக்க மாட்டாங்கல்ல. ஏய், யாரும் இங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. ஹாய் ப்ரோ, how are you? ஐயோ, யாரா நீ? தெரியல. తెలీదా? నీ ఫేస్బుక్ ఫ్రెండ్ నైన్. నేను పంపించిన పోస్ట్ కి హ్యాండ్సమ్ కామెంట్ చేశారు కదా. మీ ప్రొఫైల్లో నైన్తారా ఫోటోనే కదా పెట్టి ఉండింది. యా యా. నాకు బాగా అర్థమైందిరా. నువ్వు భలే ఏమార్చావురా டாக்டர். ఫిలిం స్టార్ నైన్తారా పాత్రిక இல்லையே. அத பாரு, இப்ப காயலங்கட வச்சிருக்கேன். உட்காருங்க. ஓகே படி, வஸ்தானு. நைன்தாரா பாய். ఓకే బాడీ. கிளம்பு 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 கிளம்பு. இது வேற மாதிரி இருக்கு. கிளம்பு. நீ வண்டி எடு சீக்கிரம். வண்டி ஓட்டு. அவங்க எல்லாம் தப்பான ஆளுங்க. வராங்க வராங்க. போ போ போ. சீக்கிரம் ஓடியா. வா 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 வா. ஓடியா ஓடியா. ஏய் ரஞ்சித், என்னால ஓட முடியல. வண்டி புடி, சீக்கிரம் புடி. ஐயோ அடிக்காத அடிக்காத. ஐயோ ஐயோ, என்ன ஒரு மரியாதையும் இல்லாம பண்றாங்க. இந்த மாதிரி தெரிஞ்ச வேலை மட்டும் செஞ்சா போதாதா? இனிமே இந்த கர்ப்பம் மாத்திர விஷயத்துல என்ன நீ கூப்பிடுறீங்க? அந்த மாதிரி சத்தியம் எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாத. கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம். நீ அவசரப்படாத. வா. ஜானகி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சு? போன விஷயம் நடக்கலையா? அப்ப இனி நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? கொல்லவும் திருடவும் முடியாதுல்ல. ஸ்கூல் ஃபீஸு, கார்மெண்ட் கம்பெனியோட அட்வான்ஸு, தங்கத்துக்கெல்லாம் இப்ப நல்ல விலை கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு போதும். இந்த கார்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம். இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்த லெட்டர். இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள பணம் அடைக்கலைன்னா அந்த யூனிட்டோட அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிடுமா? நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நடக்கவே மாட்டேங்குது ஜானகி. இப்ப இது கைவிட்டு போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையும் என்னால் இது பண்ண முடியும் நம்பிக்கை இல்லை. எப்பயுமே அந்த தையல் கடையில கடைசி வரை நம்ம இப்படியே இருக்கிறது தான் நம்ம தலை விதி. ஸ்மார்ட்டா விளையாடினா நாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இந்த விளையாட்டுன்னு சொன்னா ஒரு நடிப்பு. எனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நான் அந்த ரோல் நல்லாவே நடிக்கணும். என்ன ரோல் அது? ஒரு புள்ளத்தாச்சியோட ரோல். இந்த கர்ப்பப்பை வாடகை கொடுக்கிற பொண்ணுக்கு 10 லட்சம் கொடுக்கறேன்னு தானே சொன்னாங்க? ஆமா. அந்த 10 லட்சம் நமக்கு கிடைச்சா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா நாமளும் தப்பிச்சிடுவோம்ல. அதுக்கு ஒரு 8 லட்சம் இருந்தா போதும். கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி காசு சம்பாதிக்கணும் நான் காட்டுறேன். அப்படின்னா நாம கொஞ்சம் ட்ரை பண்ண என்ன? என்னது? இல்ல 10 மாசம் சூரன் போயிடும், 10 லட்சம் கையிலயும் இருக்கும். நீ என்ன சொல்ல வர? அதாவது இந்த கர்ப்பப்பை வாடகை கொடுக்கிற பொண்ணு ரோலு நானே நடிச்சேன் என்ன? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா ஜானகி? இந்த கர்ப்பப்பையும் வாடகையும் இதெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையோட கூடிய விஷயம் தான். அப்படி கிடைக்கிற எந்த சந்தோஷமும் நமக்கு வேண்டாம். நீ எப்படி இப்படி பைத்தியக்காரத்தனமா யோசிச்ச? இங்க பாருங்க, நான் இப்ப நடிக்கிறது நிப்பாட்டாம இருந்திருந்தா விஜய்க்கு இல்ல அஜித்க்கு ஹீரோயினா நடிச்சிருப்பேனே. என்ன இதுல கர்ப்பிணியா இருக்கிற மாதிரி நடிக்கணும்?
அந்த மாதிரியே பாருங்க, இது ஒரு நடிப்பு தான். சினிமால கர்ப்பம்னா அட இங்க வாயேன், இங்க பாரு, இங்க இந்த மாதிரி தலைகாணி வச்சு நடிக்கிற விஷயம் தான் இது. அது மாதிரி கிடையாது. நம்பர் 1 அமெரிக்கன் கர்ப்பம். சினிமா மாதிரி கிடையாதுமா வாழ்க்கை. இது எல்லாத்தையும் விட்டுரு. ஊர்ல இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களோட நீ என்ன பதில் சொல்லுவ? என்ன சொந்தக்காரங்க? நம்ம லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அப்புறம் ஊர் மக்கள் நமக்கு 2வது குழந்தை பிறக்க போகுதுன்னு எல்லாருக்கும் லட்டு கொடுங்க. 10 மாசம் கழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா குழந்தை டெலிவரியில இருந்து போச்சுன்னு சொல்லலாம். ஜானகி என்ன ஒரு கல்லஞ்சக்காரிடி நீ. இது எல்லாமே ஒரு நடிப்பு தானேங்க. டெலிவரி நடந்தது என்னோட ஆண்டி வீட்ல தான். அதனால யாருக்கும் தகவல் சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. அதனால யாருக்கும் முறுமுறுப்பு இருந்தா பணம் வசதி வந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும். தப்பிக்கிறதுக்காக அவங்க காட்டின ஒரு வழிதான். வேணான்னு சொல்லிடாதீங்க. ஐயோ, இதெல்லாம் கேட்கும்போது என் தலையெல்லாம் சுத்துதே. அப்படின்னா கண்ணுல கேண்டில் கொளுத்தி உட்காந்துக்கோங்க. முன்னால பெரிய பெரிய படத்துல என்ன ஹீரோயினா கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்பதான் காதல் வந்து இந்த ஆளு கூட கிளம்பி வந்தது. இல்லைன்னா பெரிய பெரிய ஹீரோயின் லிஸ்ட்ல ஏன் பேர் இருந்திருக்கும். என்ன பண்றது? ஏன் விதி என் தலை எழுத்த பாரு. இருந்தாலும் இந்த நடிப்பெல்லாம் சொல்றது விளையாடுற மாதிரி ஒரு விஷயம் தானே. ஓடணும், ஆடணும், சண்டை போடணும், அந்த மாதிரியே இதுவும் ஒரு விளையாடுற விஷயம் மாதிரி ஒரு நடிப்புன்னு நினைச்சா மட்டும் போதும். அப்படித்தானே? அது மட்டும் இல்ல, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா ஒரு புண்ணியமான வேலை தானே அதுவும். அது மட்டும் இல்ல, குழந்தை கூட எந்த பிளட் ரிலேஷன் இல்லாததால ஈஸியா குழந்தைய திரும்ப கொடுக்கவும் செய்யலாம். ஆமாமா. இந்த அமெரிக்காக்காரங்களுக்கு ஏன் சீக்கிரமா வரணும்னு தோணவே இல்லை. எல்லாத்துக்கும் அதுக்கான நேரம் காலம் இருக்குல்ல. டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. அது வேணுமா? பொதுவா இதுக்காக வர்ற பொம்பளைங்களுக்கு எந்தவித எமோஷன் ஃபீலிங்ஸும் இருக்காது. உங்க வைஃப் மாதிரி ஒருத்தங்க. அதை பத்தி நீங்க நினைச்சு டென்ஷன் ஆக வேணாம். என்னை விட இந்த விஷயத்துல அவளுக்கு தான் ரொம்ப அக்கறை. அப்படின்னா நீங்க கிளினிக் வாங்க, சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஆனா அமெரிக்காரங்களை பாப்போம். சரிங்க சார், அப்படியே பண்ணலாம். காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும். அதை விட நல்லது சொந்தமா ஒரு பியூட்டிஷியனை வைக்கிறது தான். அப்படியா? இந்தா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புமா. நான் ரெடி. ஜானகி எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? படிப்பு விஷயத்தை பத்தி டாக்டர் எதுவும். படிப்பு விஷயம் ஓகே ஓகே, சும்மா தான் கேட்டேன். ஜானகியா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே டாக்டர், லெட்ஸ் ப்ரோசீட். ஓகே, கர்ப்பப்பையை நீங்க வாடகை தரதுனால இவங்க உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தராங்க. அதுல 5 லட்சம் அட்வான்ஸ், 5 லட்சம் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைய கொடுக்கும் போது. டாக்டர் 10 லட்ச ரூபா ஒன்னா தரக்கூடாதா? சாரி ரஞ்சித், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல டாக்டர் பாதி கடவுள் பாதின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம செய்ய வேண்டியதை எல்லாம் செஞ்சாலும் சில நேரத்துல இது சக்சஸ் ஆகாது. சில நேரத்துல கன்சீவ் ஆயிருக்கிறவங்க கேர்லெஸ்னால கூட இது சக்சஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இவங்களுடைய மொத்த பணமும் நஷ்டமாகிடும் இல்லையா? அப்புறம் இந்த விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம கண்டினியூ பண்றதும் கஷ்டம்தான். ஓகே டாக்டர். அப்புறம் நாங்க பணத்துக்காக மட்டும் இது செய்ய வந்தவங்க இல்ல. குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி செய்யறது ஒரு புண்ணியமான வேலை தானே. உங்களோட நல்ல எண்ணத்தை பார்த்து நான் பாராட்டுறேன். அப்புறம் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் புரோட்டீன், கால்சியம், ஃபைபர் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். அதுக்கெல்லாம் காசு எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஊட்டச்சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும்னா எவ்வளவு ரேட்டு? இட்ஸ் ஓகே, டெல் மீ how much you want. I want It's okay, I told no, it's a punya pravarti. That's good. Well said. Oh yeah. எம்ப்ரியோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சு இவங்க சீக்கிரமா அமெரிக்கா போகணும். சரி. 2 பேரும் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. டெலிவரிக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க வந்தா போதும் இல்லையா? இனிமே நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கலாம்.
இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. எத்தனாவது எத்தனாவது? ஓ அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு தான். அப்போ இந்த வாட்டி பையனா பிறக்கணும் தானே ஆசை இல்லையா? பையனா இருந்தானே பொண்ணா இருந்தானே எனக்கு எல்லாம் இல்ல ஒண்ணுதான். அதுவும் சரிதான். இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் ஒரே செலவு தான். జానకి నీ మొగుడు ఎవరు? உட்காரு உட்காரு. என்னதான்? நீனே நீனே நீனே. ఇదిగోండి. నేనే నేనే. మగపిల్లడు. ఓకే ఓకే. జానకి ఎలా ఉంది? నార్మలే. కొంచెం రూమ్ షిఫ్ట్ చేస్తారు. అయితే ఓకే. తీసుకెళ్ళండి 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 తీసుకెళ్ళండి. பொண்ணை தூக்கி இருக்கலாம்ல. அதெல்லாம் தூக்க வேண்டியவங்க தூக்குவாங்க தம்பி. எனக்கு அதுலலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. செல்லம், அம்மோட செல்லமானி. என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க? டாக்டர் போட சொன்னாங்க, அதனால தான் போட்டேன். இப்போ எப்படி இருக்கு? குழந்தைக்கு இப்பதான் பால் கொடுத்தேன். இவன் நல்ல கலரா இருக்கா இல்லைங்க? அதாவது பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல கலரா தான் இருக்கும். இது அமெரிக்காக்காரங்க குழந்தை தானே? நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும். அப்படின்னா குழந்தைய டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு மீதி செட்டில்மெண்ட்லாம் என்னங்க? அப்புறம் பணம் கரெக்டா எண்ணி பார்க்கணும். அது என்கிட்ட தனியா வேற சொல்லணுமா? வா. மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ். ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. நீங்க இந்த குழந்தையோட முகத்தை கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு அழகான குழந்தை. 10 இல்ல 50 லட்சம் கூட தரலாம். கரெக்டா சொன்ன. அப்படின்னா நீங்க இந்த பொக்கிஷத்தை ஏத்துக்கிட்டு மீதி பணத்தை கொடுத்தா எங்க அமெரிக்காக்காரங்க? அதாவது ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க இன்னும் இந்தியாவுக்கு வரல. என்னாச்சு? ஃப்ளைட் மிஸ்ஸா? அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு உள்ளவே சின்னதா ஒரு சண்டை. டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்க, மறந்துட்டேன், இதோ வரேன். ఏంటిమా బిడ్డ ఏడ్చేది వినపడలేదా? పాలు ఇవ్వడానికి నేర్పించాలా నీకు? ఇప్పుడే పాలిచ్చాను, ఈని కుడక పాలు కడిగాదు. ఓ కొంచెం నిప్పాట్రియా? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் கியா கியா கியா?
நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன், தொட வந்துட்டாரு. அது இல்ல, 12% படம் பார்த்திருக்கே நீ? அதுல இப்படி ஒரு சீன் இருக்கு. கடவுளே. என்னங்க? ஜானகி, ஆகண்டி, ஏய் நில்லு. ஆகண்டி, சொல்லுங்க கேளு. நில்லு. ஏய், அண்ணா கொண்டு போடணும். நில்லு ஜானகி, நில்லு. எங்க ஓடுற? ஏய் ஜானகி, சொன்னா கேளு. ஏய், கொண்டு போட்டு விடு. ஜானகி, அந்த கொண்டு போடணும். விடு வாணி. போடா. தம்பொருள் என்பதம் மக்கள், தம்பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். சாரிங்க. ஒரு அம்மாவோட வேதனை என்னன்ட்டு என்னால புரிஞ்சுக்க முடியும். பரவாயில்ல. என்ன வேதனை? அந்த பைத்தியக்கார குழந்தைய சாவடிச்சு குப்பத்தட்டில போட்டான்னு வை, நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். அதுவும் கரெக்ட் தான். அதனால தான் நான் குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டேன். ஓவர் சென்டிமெண்ட்ஸ் தேவையில்லைங்க. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம். தம்பொருள் என்பதம் மக்கள், தம்பொருள் என்பதம் மக்கள், என்பதம் மக்கள். நீங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. குழந்தைய அனாதாசிரமத்துல சேர்க்கறதுக்கும் தத்து கொடுக்கறதுக்கும் சட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கூட ஒண்ணு இருக்கு. இந்த அமெரிக்காக்காரங்க உடனே மனசை மாத்திக்குவாங்க. இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு ஒன்னாயிடுவாங்க. இந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் சண்டையை முடிச்சிட்டு 1 வாரமோ 2 வாரம் கழிச்சு குழந்தைய வேணும்னு வந்தாங்கன்னா உங்களுக்கு உங்க 5 லட்சம் கிடைக்கும்ல. ஆனா இனி அவங்க வரதா இருந்தா 15 லட்சம் கிடைக்காம நான் குழந்தைய தர மாட்டேன். 15? கொடுக்க கூடாது. 15 கிடைக்காம கொடுக்கவே கூடாது. இப்ப இத தூக்கிட்டு போங்க. செல்லம், என்னடா பண்ணிட்டு இருக்க? విలయాడ్రియా నీ ఏంటి జానకి వచ్చిన విషయమే చెప్పలేదు. నిన్న నైటే ప్లాన్ చేశాం. బొజ్జి కన్నయ్య కళ్ళంతే అమ్మలాగే ఉన్నాడు. ఆనా మూక అప్ప మాదిరే ఇருக்கு. అవును అవును. అది ఎలా కుదురుతుంది? డబ్బు కంపెనీకి పంపించేశాం, మెషిన్ వచ్చేసింది. ప్లీజ్ సార్, ఇప్పుడు అడిగితే ఎలాగా సార్? నేనేం చెప్పాలంటే మరో 2 వారాల్లో బ్యాలెన్స్ డబ్బు కట్టి మిషన్ తీసుకెళ్ళండి. సార్ అది హలో, క్యాష్గా ఇస్తారా? చెప్పండి. నువ్వులేం చెప్పొచ్చు కదా.
ஏய், நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு வாசல் அடைஞ்சா இன்னொரு வாசல் திறக்கும். ஒரு பிஸ்னஸில் இறங்கும் போது இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே. இதனால நீ சோர்ந்து போகக்கூடாது. ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஹலோ. ரஞ்சித், உங்க ஒய்ஃப் பேர்ல அப்ளை பண்ண லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. 5 லட்சம் ரூபாய். ஹலோ ரஞ்சித் சார், உண்மையா சார்? எஸ் எஸ். நாளைக்கு ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துருங்க. கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. வரேன் சார், காலையிலே வந்துடுங்க சார். அப்போ சரி. சரி சார். பேங்க்ல இருந்து மேனேஜர் ஜானகி பேர்ல அப்ளை பண்ண அந்த 5 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஓ, கடவுளே காப்பாத்திட்டே. டேய், சில குழந்தைங்க பிறக்கும்போது அது கூடவே நல்ல காரியமும் பிறக்கும். லட்சுமி தேவி ஆம்பளை பிள்ளைங்க உருவத்திலும் பறக்கிறது உண்டு. அது சரிதான். கடவுள் எந்த உருவத்துல வேணாலும் வரலாம்ல. இந்த லோன் பாஸ் ஆச்சுன்னு மேனேஜர் சொன்ன உடனே இது ஒரு கனவா இருக்கும்னு நினைச்சேன் நானு. இந்த சந்தோஷத்துல நான் என்ன சொல்றது, இடி வந்து கூட உயிர் பொழிச்சான் பாத்தியா, அந்த கதையா போச்சு. எப்படியோ நம்ம நிலைமை மாறப்போகுது. இனி நம்ம ஒரு அமக்களம் பண்றோங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த பழமொழி இருக்கே, அது அவ்வளவு சரியா வரல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கத்திட்டே இருந்தா நாயோட தலையில தேங்காய் விழுந்ததுன்னு சொன்னா சரியா இருக்கும். இல்ல அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு இங்கிலீஷ்லயே ஒரு பழமொழி இருக்கு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் should have been the இல்ல அது ஹேப்பனிங். ஐயோ, அது நான் கூட நினைக்கிற மாதிரி அது ஈஸியான வேலை இல்ல. யார கூப்பிடுற மாதிரி ரஞ்சித். எஸ் கமிங். எங்க குழந்தை எங்க? யாரு? பாரு, நல்லா பாரு. நல்ல அம்சமான குழந்தை. ஓகேவா? ஓகே. கொஞ்சம் வெளியே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். என்னன்னா இதெல்லாம்? இவங்க விஜயோட படக்குழுவினர் தான். சினிமாவில் விஜய குழந்தைய காட்டுற சீன் இருக்கு, அதுக்கு ஒரு குழந்தை வேணும். இவன் அதுக்கு ஓகே தான். அவ்வளவுதானா? நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? அப்போ பாப்பண்ணா, விஜயோட காம்பினேஷன் சீன் இருக்கும்ல. என்ன முட்டாள்தனமா பேசுறேன். இந்த குழந்தை பெருசானதானே விஜய் ஆகும். ஓ, நான் அதை மறந்துட்டேன். அப்படின்னு நான் அவங்ககிட்ட பேசட்டா? ஓகே ஓகே. அவங்க அந்த மாதிரி சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபேமிலி இல்லை. நான் ஒரு விதமா பேசி முடிச்சாச்சு. 50,000க்கு ஓகே. ஒரு 25,000 அட்வான்ஸ் கொடுங்க. மீதி லொகேஷன்ல. இது கொண்டு 1 2 3. சரி. என்னோட கமிஷன் தனி, தெரியுதா? சரில. இந்தா, இது அப்படியே கொஞ்சம் வாங்க. 25,000 அட்வான்ஸ், பாக்கி 25,000 லொகேஷன்ல. சார், பிட்ட பேர் ఏంటి? குழந்தை பேரு இன்னும் வைக்கல. ஆனா அதிர்ஷ்டநாதன்ற பேர் வைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்ல. ஆமாமா, ஆனா வீட்ல லக்கி அப்படின்னு கூப்பிடுவோம். இவன் வெறும் லக்கி இல்ல, லக்கி ஸ்டார் தான். லக்கி ஸ்டார். அப்படியாடா செல்லக்குட்டி? உனக்கு அம்மா பால் தரேன்னு. ஓ, வா செல்லம், லக்கி செல்லம். வா வா வா. இது எங்க வச்சு? மேகா, 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 நீ என் போனை பாத்தியா? இல்லையே, அந்த ஃப்ரிட்ஜில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. ஃப்ரிட்ஜ்லயா போன் வைப்பாங்க? இல்ல, அவன் எங்கெங்க எடுத்து வைக்கிறான்னு எனக்கு என்ன தெரியும். நான் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். காதுல தேடி போக முடியாது, அதுவா நடக்கணும். நம்மள போட்டு தாக்கணும், தலையில போட்டு திருப்பணும், எப்பவுமே கூட இருக்கணும். அதுதான் రూలా. ఏ కట్ ఇట్. ఏ గురు, ఇది సింబు నానలా లేదు, సింబులా చెయ్యి. సి ప్రేమని ఎతికి వెళ్ళడానికి అవ్వదు, అదే జరగాలి మనల్ని చంపేదాకా. போதும் அம்மாவோட போன் எடுத்து விளையாடிட்டு இருக்க. விளையாட்டு இல்லக்கா, நான் எடுக்கிற சினிமா ஷூட்டிங்க்கா. மொபைல் போன்லயா சினிமா ஷூட் பண்ற? அக்கா, இது நியூ ஜெனரேஷன் சினிமா தான். நீ இனி அம்மாவோட போன் எடுத்த உன் டாய்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சு போட்டுருவேன், பார்த்துக்கிட்டே இரு. பேக்கப். டே லக்கி, நீ கவலைப்படாதடா,
இப்ப எல்லா முட்டாளுங்களும் சினிமா டைரக்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. நாம வேற ஏதாவது பண்ணனா என்ன? வாடா. ஐயே டே லக்கி, இப்படியாடா கலர் பண்ணுவ? எலிஃபண்ட்டுக்கு பிளாக் கலர் தானே கொடுக்கணும். நீ எங்கேயாவது பார்த்துருக்கியாடா அந்த பச்சை எலிஃபண்ட்டை? சிவப்பு கொம்பு, மொத்தத்தில் அதை வரைஞ்சி அசிங்கப்படுத்திட்ட. அப்பா, நான் கலர் அடிச்சது பாருங்க, நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு, சூப்பர். நான் ஜெனிஸ் தானப்பா? ஆமா, பின்ன நம்ம இது ஏதாவது மேகசின் கலரிங் காம்படிஷனுக்கு அமிச்சான்னு அவங்க செலக்ட் பண்ணா பெரிய பிரைஸ் தான் கிடைக்கும். அந்த மேகசின்ல இருக்கவங்க அவ்வளவு முட்டாள்லாம் இல்ல. சும்மா போஸ்ட் பண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? இங்க பாரு, அவ பொறாமையில சொல்றா, நீ போய் கம்ப்ளீட் பண்ணிடு போ. லக்கியோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பியும் B+ தான் அதிகம். அவனுக்கு படிப்புல எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தோணல. ஏய் இங்க பாரு, அவன் IAS ஒன்னும் படிக்கலல்ல. அவன் இப்பதான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் படிப்பை பத்தி ஏன் டென்ஷன் ஆற? இங்க பாரு, அவன் பிரெயின் டெவலப் ஆகுதா, சொன்ன வேலையை செய்யறானா, இதெல்லாம் தான் இந்த வயசுல கவனிக்க வேண்டியது. அவன் கண்டிப்பா போக போக A+ எல்லாத்தையும் வாங்கிடுவான். அப்படிதானடா? ஓ, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்பா, எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு படிப்பு மட்டும் இருக்கிற ஸ்கூல் வேணாம். அக்கா இருக்க ஸ்கூல் எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்கல. இவன் என் ஸ்கூல்ல சேர்றது எனக்கு கெட்ட பேர் தான். ஸ்கூல்ல வர பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நான். டி பேசாம இரு, பெரிய படிப்பாளி. அப்பா, நெக்ஸ்ட் இயர் என்ன கார்னல் ஸ்கூல்ல கூட்டு போய் சேர்த்து விடுங்க. அங்க ஸ்விம்மிங், கராத்தே, ஸ்கேட்டிங் எல்லாம் இருக்கு. Then I will get an A+. ஓ, மவுண்ட் கார்னல் ஸ்கூல். அதேதான். அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நீங்க தான் அவனை இப்படி கெடுக்குறீங்க. அவன் சொன்னது கேட்காம 2 அடி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்தா A+ தானாவே வந்துரும். பாரு, நீ அந்த 3 Idiots ஹிந்தி படம் பார்த்திருக்கியா? அதுல குழந்தைங்க எப்படி படிக்கணும்? நான் உங்க அளவுக்கு இடியட் கிடையாது. அப்படியா? நீ பழைய 10ஆம் கிளாஸ் தானே? சரி, நீங்க 8ஆம் கிளாஸ் ஃபெயில். இந்த ஸ்ப்ரிங் கலெக்ஷன்ஸ்ல டிஜிட்டல் பிரிண்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ப்ரோச்சர் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கிறதால மேபி நல்ல ஆர்டர் கிடைக்கலாம். ஷூர் சார். ஹலோ, வின்சென்ட் என்ன கூப்பிட்டு இருந்தாரு. அந்த மவுண்ட் கார்னல் ஸ்கூல் பிரின்சிபல் உங்க சொந்தக்காரர் தானே? லக்கியோட அட்மிஷன் விஷயமா தான். பையனோட. அதுக்கு என்ன, நீ சொன்னா உடனே வருவேன். ஓகே, பாய். பிரிண்டிங் செக்ஷன்ல கொடுத்துரு. ஓகே சார். போன தடவை நம்ம யூனிட் அரேஞ்ச் பண்ண கிராஸ் கண்ட்ரி ரைஸோட முக்கியமான ஸ்பான்சர் இவர் தான். நமக்கு எப்பனாலும் உதவி பண்ணக்கூடிய கொஞ்சம் பேர்ல இவரும் ஒருத்தர். சந்தோஷம். மெரிட் தான் இங்க அட்மிஷனுக்கான கிரைட்டீரியா. இன்டர் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஆட்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, அதோட பாஸ் ஆகணும். பையன் படிப்புல திறமசாலியா தானே இருப்பான். திறமசாலி தான், ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்கேட்டிங்ல தான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்போர்ட்ஸ்ல திறமை இருக்கிறவங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் கன்சிடரேஷன் பண்றோம். அப்படின்னா அந்த வழியா ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகே ஃபாதர், நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, போயிட்டு வாங்க. ஹாய். ஹாய். குட் மார்னிங். ஹாய் ஜார்ஜ், யூ ஆர் லேட் டுடே. ஓ யா, Facebookல என் பர்த்டே விஷஸ்க்கு ரிப்ளை பண்ணி நேரம் போனது தெரியல. Oh. You know, I have 3654 friends. சொந்தமா ஒரு லைக் பேஜ் ஓபன் பண்ணலாமான்னு பாக்குறேன். Oh, your birthday today. Oh yeah. Many happy returns today, auntie. Auntie? No, Didi. Anyways, thanks da. Hey, we have a grand party in the evening. Everybody come. Okay. I am going, man. Why so early? இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே. உன் அம்மாக்கு நீ என்ன gift கொடுக்க போற? gift வாங்க என் கையில காசு இல்லையே. காசு இல்லாம கிடைக்கிற gift எல்லாம் இருக்குல்ல, அது என்ன? வா காட்டுறேன். Come on, man. ஓகே சரி. அப்புறம் எங்கதான் போயிருப்பா? அவனுக்கு விளையாட்டு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு அவ வரட்டும். அம்மா, பார்க்ல அவன் இல்லம்மா. கடவுளே, இந்த பையன் எங்க போய் கிடக்குறா? அவன் வேற எங்கேயா சுத்தி தெரிஞ்சிட்டு இருப்பான்.
இப்போ புரியுதுல்ல அவனுக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு. ஆனா உங்களுக்கு லக்கி லக்கி லக்கி. தலையில வச்சுட்டே சுத்துங்க. இங்க பாரு மேகா, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. ஒருவேளை அவர் கூட எங்கேயாவது போயிருப்பானோ? ஹலோ, பாருங்க அவன் வந்துட்டான். here he is. லக்கி, இவ்வளவு நேரம் நீ எங்க போன? கண்ட இடத்துல எல்லாம் சுத்தி திரியுற. பாட்டி நடக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்க. அது வெளியே போ, போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. அம்மா. Happy birthday to you. Happy birthday to you. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஜாலி. ஜாலி. இன்னைக்கு சண்டே தானே, எங்க போறீங்க? அப்பாக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குப்பா தாஜ்ல. எப்ப திரும்பி வருவீங்க? ஈவினிங். அப்போ நீங்க ஹோட்டல்லயே லஞ்ச் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். சிக்கன் இருக்குமா? இருக்கும். அப்படின்னா நானும் வரேன். அப்படின்னா நான் எந்த மீட்டிங்கும் போல, சரியா? அப்பா இவன் எப்பயும் அதான் சொல்வான், படிக்காம இருக்க. அது ஒன்றும் இல்லடி, அவனுக்கு போர் அடிக்குது. நீங்க வாயேன். நீ ஸ்ட்ரைட்டா போய் அதோ அந்த பக்கம் ஒரு பார்க் இருக்குல்ல, அதுல போய் சூப்பரா ஸ்கர்ட்டிங் பண்ணு. கப்பு முக்கியம் பிகிலே. பார்ட்டி முடிச்சிட்டு வரும்போது ஐ வில் கெட் யூ சம் நைஸ் சிக்கன். ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கோ. பை பை பை. அக்கா புடிங்க. Very, very nice. All right. Yeah. I know, it's very exciting even for me. I've been like running around for the wedding big time. But finally the wedding day is here and the marriage is at St. Louis Cathedral. Yeah. I'll give the address. Just a second. It's 695 Stanford. Yeah. No excuses. You should be there at time. Thanks, sweetheart. Hey, can I call you back? Yeah, I will call you back. ரஞ்சித்தோடையும் ஜானகியோட பையன் தான் லக்கி. ட்ரைனேஜ்ல தவறி விழுந்தது. இங்க இருக்கிற வாட்டர் வேஸ்ட் எல்லாமே ஒழுகி கடல்ல தான் சேருது. எல்லா இடத்துலயும் ஃபயர் ஃபோர்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. தண்ணியோட அளவு கம்மியா இருக்கிறதுனால குழந்தையை காப்பாத்திடலாம்னு ஃபயர் ஃபோர்ஸ் சொல்லிருக்காங்க. சென்னையில பிரபலமான பள்ளியில படிக்கக்கூடிய 3 வயது சிறுவன் தான் காணாம போயிருக்கான். சென்னையில இருந்து கேமராமேன் அகிலேஷும் அமுதாவும்.
ஹலோ ஹலோ டாக்டர் ஜானா? எஸ். ஹாய், நான் ஸ்வப்னா யூஎஸ்ஏலேருந்து. ஞாபகம் இருக்கா? யா ஸ்வப்னா, ஐ ரிமெம்பர். ஹா, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். டெல் மீ. இல்ல ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தையோட ஆக்சிடென்ட். அது உங்களுடைய குழந்தை தான், லக்கி. டாக்டர் ஜான், எஸ். என்ன நியூஸ்? இல்ல, புதுசா தகவல் எதுவும் கிடைக்கல. அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சென்னையில் டிரைனேஜில் விழுந்து காணாமல் போன குழந்தை லக்கியை மிலிட்டரி உதவியுடன் வெகுநேர முயற்சிக்கு பின் காப்பாற்றப்பட்டது. காணாமல் போன இடத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் பேரலா ஒரு பள்ளத்தை தோண்டி தான் குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சது. लकी, आयो चलो लकी, எனக்கு लकी, लकी, लकी. What do you mean, Swapna? Wedding postpone பண்ணனும்னு சொன்னா? You gotta be kidding. Steve, you don't understand. I can never be a mother. அதனால என் பையனை எனக்கு வேணும். I really do want him. See, Swapna, you need to take a decision. ஒன்னு உன் பையன், இல்லனா நான். But once you decide to go, don't expect me to wait here for you.
చెప్పండి మ్యామ్. రూమ్ నంబర్ 202. స్ట్రైట్ గా వెళ్ళి రైట్ సైడ్. థ్యాంక్ యూ. மேடம், நீங்க யாரு? யாராவது வந்தா ஏதாவது சொல்லணுமா? மினிஸ்டரோட பொண்ணு வெட்டிங் ரிசப்ஷன்ல போட வேண்டிய ட்ரெஸ் தான் இது. அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கும், அதனால இந்த கிரஸ்டான மெட்டீரியல் டார்க் கலர்ல சேர்த்து தான் நல்லது. ஓகே சார். சைடுல சின்னதா ஒரு ஃபோல்டிங் கூட கொடுத்தா நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபீல் கிடைக்கும். ஹலோ சார், யூ ஹேவ் விசிட்டர்? வர சொல்லுங்க. ஓகே சார். முன்னாடி ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது இவரோட ஒய்ஃப்க்கு நான் நிறைய ப்ளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேன். சீக்கிரமா போட்டோஷாப்ல செஞ்சு எடுத்துட்டு வந்து. ஓகே சார். குட் மார்னிங் மிஸ்டர் ரஞ்சித். குட் மார்னிங். அடையாளம் தெரியல. தெரியுது. ஆனா சடனா என்ன நீங்க இங்க? நான் இங்க உட்காரலாம்ல? ஓ, ஐ அம் சோ சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸ். டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓ தேங்க் யூ. தேங்க் யூ. அமெரிக்கால இந்தியன் டிசைன்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. எனக்கும் சம்டைம்ஸ் ஆர்டர் வரும். ஓ. பியூட்டிஃபுல். லக்கிக்கு இப்போ எப்படி இருக்கு? லக்கிக்கு எப்படி இருக்கு? he is fine. அதாவது 2-3 நாளுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. he is fine. Thank God. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை பாத்தீங்களா? ஒன்ஸ் ஒரு மால்ல வச்சு. ஓ. அவர் இப்போ ஒரு அமெரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்காரு. ஓ. நீங்க அதுக்கப்புறம்? I didn't get married again. ஓ. நான் வந்தது லக்கிய அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஓ, அது ஒன்றும் அவசியம் இல்லை. நான் தான் சொன்னேன், he is fine. அப்புறம் அமெரிக்கா கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, அங்கே பர்மனண்டா என் கூடயே என் பையனா வளர்க்கறதுக்கு தான். டீயா காஃபி? நோ தேங்க்ஸ். ஓகே. பதில் எதுவும் சொல்லல? அது எப்படி சரியா வரும்? லக்கி என் புள்ள தானே, என் மனைவி தானே அவனை பெத்தது. உங்க மனைவி பெத்தாலும் அவன் ஏன் பிளட் தானே. இங்க பாருங்க, இந்த பிளட் ரிலேஷன்லாம் ஒரு விஷயம் கிடையாது. யாரு குழந்தைகள் நல்லபடியா வளர்க்குறாங்களோ அவங்க தான் அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா. அப்புறம் உங்களை மாதிரி அமெரிக்கன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனா இங்க அவனோட கண்டிஷன் வேஸ்ட் வாட்டர் ஹால்ல விழுந்துச்சுன்னு சொன்னா நியூஸ் பார்த்தப்போ I felt guilty. I'm responsible for this. So I want to take care of him. எனக்கு நியாயம் வேணும். Hey, relax.
நம்ம எவ்வளோதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் விதின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. லக்கி எங்களுக்கு கிடைக்க நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எங்கள் பொண்ணை விட அதிகமாக பாசத்தை காட்டி தான் அவனை வளர்க்குறோம். எங்களோட சொந்த பையன் மாதிரி. இதுக்கு மேலேயும் அது அப்படிதான் இருக்கும். தட் மீன்ஸ் லக்கி உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது, அவ்வளோதான். See you soon. Mr. Ranjit, I am going to handle this legally. Is it Surya Hospital? Can you speak to Mr. Venugopal, please? Yes, it's urgent. Please. லக்கி படு. எனக்கு லால்ல படுத்தா போதும். டிவி பார்க்கணும். டிவி எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். பாரு, அசையாம படுத்துக்கணும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போட வேண்டியதா வரும். எதுக்கு இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க? இவன் இங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டான்னு தெரியாதா? ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இவனுக்கு என்ன பிரச்சனை? 2-3 நாள் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நீ எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. என்கிட்ட விளையாட பாக்குறா. என்கிட்ட விளையாடினான்னு வை, விளையாட்ட நான் கற்றுக் கொடுப்பேன். நீங்க ஏதாவது நாடகத்துல நடக்க போறீங்களா? நாடகம்லாம் கிடையாது, வாழ்க்கை, சுத்தமான ஒரு வாழ்க்கை. பாருங்க, பிசினஸ் கொஞ்சம் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மனுஷனுக்கு புரியற மாதிரி பேசுங்கன்னு. அவங்க அந்த அமெரிக்காக்காரி வந்திருக்கா. எந்த அமெரிக்காக்காரி? அன்னைக்கு கர்ப்பப்பைய வாடகைக்கு எடுக்க வந்தால அவதான். ஓ, அவ்வளவுதானா? அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நம்ம கர்ப்பப்பை வாடகைக்கு கொடுக்கற வேலையை நிப்பாட்டிட்டோன்னு. கர்ப்பப்பைய வாடகைக்கு வாங்க அவங்க வரல. அப்புறம் லக்கிய கொண்டு போக. லக்கி, ஜானகி, ஜானகி, லக்கி, விடுமா, விளையாட விடுமா. லக்கி, அவங்க ஜஸ்ட் நம்ம கிட்ட கேட்டாங்க, அவ்வளவுதான். அவனை கூட்டிட்டு போல. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஒரு சராசரி இந்தியன்ஸ் அவங்க உறவுகளை ரொம்ப மதிக்கிறவங்க. கேள்விப்பட்டதில்ல, உறவுகள் தங்கம் மாதிரின்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவருடைய ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. ஒரு தாய்க்கு இன்னொரு தாயுடைய கவலை நல்லா புரியும். ஓகே, I'll meet her. யா, குட் லக். Janaki. Hey. ஜானகி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம். அப்ப நான் இந்த விஷயத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ண போறேன். எல்லாருக்கும் தெரியட்டும் நீங்க இவ்வளவு நாளா மறைச்சு வச்ச அந்த ரகசியம்.
5 வருஷமா உன்னை திரும்பி கூட பார்க்காம விட்டுட்டு போன நீங்க மறுபடியும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு என்ன உறுதி? பிறந்த அன்னிலிருந்து ஒரு ராத்திரி கூட என் பக்கத்துல இருந்து தள்ளி படுக்காத குழந்தை அது. அவ இல்லாம என்னால முடியாது. உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. புதுசா ஒரு வாழ்க்கை வாழலான்னு பிளான் பண்ண. ஆனா லக்கிக்காக நான் அத்தனையும் வேணான்னு சொல்லிட்டேன். Now I'm alone. கணக்கு போடும்போது வர பிளஸ் மைனஸ் கிடையாது என்னோட லக்கி. பெத்த வயிறோட வலியை பத்தி தெரிஞ்சுக்காத உங்களுக்கு எதை இழக்கிறதுக்கும் நான் தயாரா இல்லை. இந்த பிடிவாதம் வேண்டாம் ஜானகி, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு. லக்கியோட விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். கேஸ் கொடுக்க போறாளாம். கொடுக்கட்டும். கோர்ட்ல இருக்கவங்களுக்கும் மனசாட்சி இருக்கும்ல. இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் என்னவா? நம்ம வீடும் சொத்தும் எதை வேணாலும் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா அவ மட்டும் போதும் நமக்கு. லக்கி வா, பார்க்ல புதுசா ரைட் வந்திருக்கு, ஹாங்கிரி பேர்ட். நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. வா லக்கி. இப்படி பயந்தா எப்படி? பாரு, இவங்க கூட போய் ஜாலியா விளையாடு. அடுத்த வாரம் நடக்கிற ஸ்கர்ட்டிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வரணும்ல. அப்பதான் மவுண்ட் கார்னல் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க முடியும். Yeah, ma'am. I'm coming. Probably in 5 minutes. நீ இந்த நேரத்துல எங்க போறடா? ஷாமோட வீட்ல பார்ட்டி. அவன் தங்கச்சி பிடிஎஸ் பாஸ் பண்ணிட்டா. அதுக்கு எதுக்குடா பார்ட்டி? படிச்சு ஜெயிக்கிறதுங்கிறது பிள்ளைங்களோட டியூட்டி தானடா. நீ உள்ள போய் படிடா. Dad, leave me my way. I know what to study, when to study. UK MBA admissionக்கு பணம் மட்டும் நீங்க ரெடி பண்ணா போதும். Is that okay? Bye. See you. Hello? Yeah, I'm coming. Dad, there's somebody for you. குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய கவலையை போக்குற டாக்டர் தான் நான். ஒரு குழந்தை பிறந்ததுனால வந்த ப்ராப்ளத்தை பார்க்கறது இதுதான் முதல் தடவை. அவங்க கேஸ் போட்டா நீங்க இங்க பக்கம் தான் நிக்கணும். முன்ன போட்ட எக்ரிமெண்ட்டும் டிஎன்ஏ டெஸ்ட்டும் நடத்தினா குழந்தை அவங்களுதுன்னு ஈஸியா அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும். கேஸ் ஜெயிக்காதுன்னா நம்ம ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ட்ரை பண்ணா என்ன? அதுதான் நான் கூட உங்ககிட்ட சொல்ல வர்றது. ஒரு காம்ப்ரமைஸ். ஆனா அது கேஸ் ஜெயிக்க கூடாதுன்ற அர்த்தத்துல கிடையாது. ஏன்னா கர்ப்பப்பை அடமானம் கொடுக்கறது சம்பந்தமா எழுதுற எக்ரிமெண்ட்டுக்கு இந்தியால சட்டத்தோட சப்போர்ட் கிடையாது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சட்டப்படி குழந்தைய பெத்தெடுக்கிற தாய் தான் குழந்தைக்கு அம்மா. அதபடி பார்த்தா இந்த ஜானகி தான் அந்த குழந்தையுடைய அம்மா. ஆனா காம்ப்ரமைஸ்க்கு நான் சொல்றது லக்கியுடைய எதிர்காலத்தை நினைச்சுதான். சிரிச்சுக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருக்கிற இந்த சின்ன குழந்தை கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு போனோமா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் தீர்வு வர 5-6 வருஷங்க கூட ஆகலாம். அதுக்கு நடுவுல அவன் 10-12 வயசு கூட அவனுக்கு வந்துடும். விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய வயசுல வந்து அவன் மனசு வேதனைப்பட்டா அவனை நீங்க எதுக்காக அவனுடைய நிஜமான தாய்கிட்ட ஒதுக்கி வச்சீங்க அப்படின்னு அவன் உங்ககிட்ட கேட்டான்னு வச்சுக்கங்க. எதுக்காக எனக்கு லக்ஸரியா கிடைக்கிற வாழ்க்கையை இல்லாத பண்ணீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன அவனுடைய வாழ்க்கைன்னு அவன் நினைச்சா அன்னைக்கு அவன் உங்களை விட்டுட்டு அவங்க அம்மாவை தேடி போவான். அப்படி ஒண்ணும் நடக்காது. அவன் ஏன் பையன். குழந்தைங்க மனசு ஒரு தாமரை பூ மாதிரி. ஒரு வாட்டி நம்ம அதை தொட்டோம்னா அது உதிர்ந்துகிட்டே இருக்கும். அது இப்ப பிறக்கிற பசங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல அப்பாவும் அம்மாவும் கூகுள்ல சர்ச் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. அவனுடைய நிஜமான அம்மா கிட்ட இருந்தும் அவனுடைய சொகசு வாழ்க்கையிலிருந்தும் அவனை ஓரம் கட்டினது நீங்க 2 பேரு தான் அவனுக்கு தோணிச்சுன்னா அவன் உங்களை வெறுக்க மாட்டானா? திருத்தணும்னு முடிப்பண்ணா தப்பெல்லாம் திருத்தனாதான் நல்லது. நாளைக்கு அவனுக்கு ஸ்கர்ட்டிங் காம்படிஷன் இருக்கு. அது முடிகிற வரையும் எந்த பிரச்சனையும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க கிட்ட சொல்லணும்.
இங்க பார் லக்கி, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், நல்லா ஓடி ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு மவுண்ட் கார்னல் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். பேட்ஸ்மேன். ஓ இவனா, அந்த ட்ரைனேஜ்ல விழுந்த பையன்.
நான் வீட்டுக்கு போயிருந்தேன். குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு. நான் உங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தேன். லக்கி ஸ்கேட்டிங்ல வின்னர் ஆயிட்டான்ல. நான் பார்த்தேன் நீங்க அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை. அவன் லைஃப்ல எப்பயாவது விழுந்து போயிட்டானா சேர் அப் பண்ணி ஏந்திரிக்க வச்சு பாதைய மாறும்போது சரியான வழி காட்டுறதுக்கு ஒருவேளை என்னை விட பெட்டரா உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மாவா அவனுக்கு நீங்க இருக்கீங்க. சோ நான் அவனை கூப்பிட்டு போக வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். என் கூட வந்தா அவனுக்கு அம்மா மட்டும்தான் கிடைக்கும். இங்க இருந்தா அவனுக்கு அப்பா அம்மா அக்கா அப்படி எல்லாரும் இருப்பாங்க. நடுவுல எப்பாவது வந்து அவனை பார்க்க நீங்க எனக்கு பெர்மிஷன் தரணும். அம்மான்னு சொல்ல வேண்டாம், அமெரிக்கால இருந்து வந்த ஒரு ஆன்ட்டி, அது போதும் எனக்கு. ஆனா அதோட சரியான வழி அது கிடையாது. அவனோட நிஜமான அம்மா கிட்ட வளருதான் நல்லது. நீங்க அவனை கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் வருஷம் ஆனது விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவ எங்களை எதிரியா பிரியறதை விட நல்லது. கொஞ்சம் கவலையா இருந்தாலும் இப்படிதானே பண்ணியாகணும். அப்போ லக்கி நேசிக்கிறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. உங்களுக்கு தான் யாருமே இல்லையே. சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத அந்த நிலைமை ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாது. எல்லார்கிட்ட நல்லா பழகுறவன் தான் அவ உங்களையும் நேசிப்பா. ஆமா, ஒரு சின்ன காம்படிஷன் ஜெயிச்சதுக்கு அமெரிக்காக்கு ட்ரைனிங் அனுப்புறாங்களாம். அதுவும் இந்த சின்ன குழந்தைய தனியா. அதுக்கு இவன் தனியா போகலையேம்மா. காம்படிஷன்ல ஜெயிச்ச மற்ற பசங்களும் இருக்காங்கல்ல. அப்புறம் உனக்கு அன்னைக்கு சாக்லேட் தந்தாங்களோ ஒரு ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டி தான் இவனை கூட்டிட்டு போறது. இருந்தாலும் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீ அதை கேட்டோன்னு எக்ஸைட்டட் ஆக வேணாம். நீ அங்க போய் படி. அப்பா பாருங்க, அக்காக்கு பொறாம நீங்க மைண்ட்ல வைக்க வேணாம். நான் போயிட்டு வரேன். நான் அங்க போயிட்டு டிஸ்னிலாண்ட், ஸ்னோ ஸ்கேட்டிங் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அப்பா சொல்றது நீ கவனமா கேட்கணும். லக்கி கிட்ட சொல்லவும் கூடாது. அவன் போறது அவனோட உண்மையான அம்மா கூட தான். அன்னைக்கு ஒரு ஆன்ட்டி வந்தாங்கல்ல, அவங்க தான் அவனோட உண்மையான அம்மா. அவன் ஒரு கெஸ்டா தற்செயலா இவ்வளோ நாள் நம்ம கூட தங்கறதுக்கு மட்டும்தான் வந்தான். நீ பெருசாகும் போது அப்பா எல்லாமே சொல்றேன். அவன் இனி திரும்பி வரமாட்டானா? அவன் எல்லாமே என்னால முடியாதுப்பா. என் செல்ல அழ வேண்டாம். தூரமா ஏதோ போர்டிங் ஸ்கூல்ல சேர அவன் போயிருக்கான்னு நினைச்சுக்கோ. ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் திரும்ப வர பையனுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் காத்திருப்போம். நான் அவன் பேக்ல ஒரு சிடி வச்சிருக்கேன். டெய்லி நைட் அவன் தூங்கும்போது நான் அவன்கிட்ட சில பொய்யான கதைகள் சொல்றது உண்டு. அது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு சிடியா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ராத்திரில தூங்குறது கஷ்டப்பட்டா அதை கொஞ்சம் ப்ளே பண்ணா போதும், அவன் தூங்கிடுவான். உங்ககிட்ட எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல.
என்னால உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு என்ன மன்னிச்சிடுங்க. எங்க இருந்தாலும் அவ சந்தோஷமா இருந்தா போதும், அது போதும் எங்களுக்கு. பாய் அக்கா. பாய் 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 பை பை. பாய். Auntie, stop, stop. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா? இந்த அமெரிக்கன் எனக்கு பிடிச்சதுன்னா நான் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு தான் வருவேன். திட்டக்கூடாது. பாய்.